உங்கள் மத்தியில் ஊழியம் செய்ய ஆண்டவர் எனக்கு தந்த நல்ல வாய்ப்பை எண்ணி ஆண்டவரை தோத்திருக்கிறேன். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். தேவனுடைய வார்த்தைக்குள் வரலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை நான் வாசிக்கிறேன். பிற்பாடு எனக்கு வாசித்து உதவி செய்யுங்கள். நான் வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன். கவனிக்கலாமா? என்னோட சேர்ந்து வாசித்தான் எல்லாருக்கும் நினைக்கிறேன். பின்பு இயேசு அவிடம் விட்டு தீரு சூதன் பட்டணங்களுக்கு திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானி ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கூடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடியவல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஒரு ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வாஞ்சையோடு வைராக்கியமாய் வல்லமையாய் ஊழியம் செய்கிற பரிசுத்தவானுக்காய் தோத்திரம். தேவ மனுஷனுக்கு தீர்க்காயுசை தாரும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட உபதேசங்கள் இல்லாமல் போய்கொண்டிருக்கிற காலத்தில் நாங்கள் விரும்புகிற, ஆசைப்படுகிற இப்படி நல்ல பரிசுத்தவான்களோடு எங்களுக்கு தொடர்பை தந்தீரே, அதற்காய் தோத்திரம். உங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் திரளாய் கூடியிருக்கிற தேவ மக்களை ஆசீர்வதியும். நல்ல பாடல், நல்ல அபிஷேகம் ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும். எல்லா தேவ மக்களோடு கிருபை கொடுக்கட்டும். தூரத்திலும் சாரத்திலும் இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற எல்லாரோடு பேசும். நான் சிறுக ஆண்டவர் இயேசு மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. வசனத்தை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறதுக்காய் தோத்திரம். நான் அப்பிரயோஜனமானவன், என் கடமை மட்டும் செய்கிறேன். கர்த்தர் உயர்ந்திரும். மீட்பு ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. ரொம்ப பிரயோஜனமான வார்த்தைகளை இந்த ராத்திரி பதிவு செய்ய விரும்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 7-14 குறிப்புகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் எப்படி கவனிக்கிறீர்களோ அதை பொறுத்தது. ஆண்டவர் நல்லவர். இயேசுநாதர் உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் கடற்கரையில் ஊழியம் செய்தார், வனாந்தரத்தில் ஊழியம் செய்தார், மலைகளில் ஊழியம் செய்தார், தேவாலயத்தில் ஊழியம் செய்தார், அன்பாய் ஊழியம் செய்தார், அக்கறையாய் ஊழியம் செய்தார், அதிகாரமாய் ஊழியம் செய்தார், அதிசயங்களை செய்து ஊழியம் செய்தார், அற்புதங்களை செய்து ஊழியம் செய்தார். இயேசுநாதர் உயிரோடு வாழ்ந்த நாட்களிலே பிசாசுகளை துரத்தினார், சந்தர ரோகிகளை குணமாக்கினார், குருடனுடைய கண்களை திறந்தார், ஊமையனை பேச வைத்தார், செவிடனை கேட்க வைத்தார், முடவனை நடக்க வைத்தார். 4 நாளான லாசருவை உயிரோடு எழுப்பினார், சிறு பிள்ளை உயிரோடு எழுப்பினார், வாலிபனை உயிரோடு எழுப்பினார். அநேக அற்புத அடையாளங்களை இயேசு செய்தார். எங்களை போல பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் 1000 வருஷம் இருந்தாலும் செய்ய முடியாத ஊழியத்தை அப்பன் இயேசு 3.5 ஆண்டுகளை செய்து முடித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தான் இருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. எங்களை மாதிரி தேவ மனிதர்கள், ஊழியர்கள் 1000 வருஷம் செய்ய முடியாத ஊழியத்தை 3.5 ஆண்டுல இயேசு செய்து முடித்தார். அப்படி ஊழியங்கள் அளவு கட்டாது. வருஷம் 2000 ஆனாலும் இன்று வரையிலும் அதை யாரும் செய்து முடித்து விட முடியவில்லை. விஞ்ஞானங்கள் வளர்ந்து விட்டது, அறிவுகள் வளர்ந்து விட்டது. ஆனால் இயேசு செய்தது போல ஒருவரும் செய்யவில்லை. செய்வேன் என்று சொன்னவரெல்லாம் தோத்து போனார்கள். அவன் மகான்கள் கல்லறையும் மகாத்மாக்களுடைய கல்லறையும் அடைக்கப்பட்டிருக்கும் போது அப்பன் இயேசுவின் கல்லை மாத்திரம் உயிரோடு இருக்கிறது. அல்லேலூயா.
இயேசுநாதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் செய்த ஒரு அற்புதத்தை இந்த ராத்திரி தியானிக்க போகிறோம். ஒரு நல்ல ஆழமான காரியங்களை உங்களுக்கு சொல்லி தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். Praise the Lord. ஒரு சகோதரி மகளுக்கு பிசாசு போராட்டம். தோத்திரம். பிசாசு போராட்டம். அவளுக்கு பார்க்க வேண்டிய எல்லா நாட்டு வைத்தியம் காட்டு வைத்தியம் எல்லாம் பார்த்து, சிலருக்கு வைத்தியம் பார்த்தே பைத்தியம் பிடிச்சிடும். எல்லாத்தையும் பார்த்து ஒன்னும் கதை நடக்கல. கட்டிடா கடைசியில தெருவுக்கே வந்துட்டான். ப்ராப்பரா தெருவுக்கே வந்துட்டான். அவளுக்கு இனி மனசிலாச்சு, இனி இயேசுநாதரை தவிர எனக்கு யாரும் அற்புதம் செய்ய முடியாதுன்னு அறிந்து இயேசுவின் பின்னாலே வந்து தோத்திரம் அல்லேலூயா அற்புதத்தை பெற்றுக் கொண்டாள். அதுதான் இந்த ராத்திரி தியானிக்க போகிறோம். நான் சின்ன பையன்ல பார்த்தது அப்படித்தான். சங்கிலியில கட்டி கொண்டு போட்டிருக்கோம் விலங்குல. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. அன்னைக்கு நவீன இசைக்கருவிகள் ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு. பிள்ளை அருமையா வாசிக்கிறான். வண்டர்ஃபுல். ரொம்ப அழகா வாசிக்கிறான் அபிஷேகத்தோடு. குட் இல்ல ஆதி நாட்கள் இல்ல. இன்னைக்கு நவீன இசைக்கருவிகள் இருக்கு. நமக்கு தேவை. இன்னைக்கு தேவை. நமக்கு இதெல்லாம் தேவை. ஒரு காலத்துல கோலியாத்தின் பட்டயம் தாவீதுக்கு தேவையில்லை. அவர் அன்றைக்கு அபிமெலேக்கு வீட்டுல போட்டு போயிட்டாரு. பிற்பாடு வெளியே வரும்போது பட்டயம் தேவைப்பட்டுச்சு. அதனால அவர் கையில் எடுத்தாரு. ஆமா, அதனால நமக்கு இப்ப எல்லாம் தேவை. கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. உங்க கன்வென்ஷன்ல இவ்வளவு பேர் தான் இருந்து பார்த்துட்டு இருக்கு நினைக்கப்படாது. முதல் நாள் கன்வென்ஷன்ல இது வரைக்கும் 4000 பேருக்கு மேல பார்த்தாச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? 4000 பேர் கட்டிருக்காங்க பிரசங்கத்தை. அப்போ உங்க ஊழியம் சாதாரண ஊழியம் கிடையாது. கர்த்தருக்கு தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். மோர் தென் 4000 சம்திங்ல முதல் நாள் ஊழியமே, முதல் நாள் பிரசங்கத்தையே கிட்டத்தட்ட 4000 பேர் மேல பார்த்திருக்காங்க. அப்போ ஊழியம் சாதாரணமானது இல்லை, விளையாட்டு இல்லை. ஆண்டவருக்கு தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். ஊழியம் சாதாரணமானது கிடையாது. எந்த ஊழியமானாலும் மேன்மையான ஒன்று. ஒரு காலத்தில் நமக்கு இல்ல செய்யலை, இப்ப தந்திருக்கிறார், செய்யணும். நான் டெய்லி டிவியில பேசுவேன். கொஞ்ச நேரம் ஒரு டிவியில பேசுறேன். தமிழ்நாடு ஃபுல்லா போகும். 3 நிமிஷம் 3.5 நிமிஷம் பேசுவேன். எத்தனை போன் வரும் தெரியுமா எனக்கு? காலையில எழும்பி ஆலயத்துக்கு போய் எல்லாம் ஜெபம் பண்ணி ஆராதிச்சுட்டு வெளியில வரும்போது தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு டிவியில போகும். ஒரு 3 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு கருத்து, ஒரு சத்தியம். இது உட்கார்ந்த உடனே எனக்கு போன் வரும். ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஊழிய சாதாரணமானதல்ல. உடைய பேச்சு பார கன்வென்ஷன் இன்னைக்கு முழு உலகத்திலும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. தோத்திரம். அந்த காலத்துல அப்படித்தான் பார்த்தேன். பைத்தியங்களை கட்டி கொண்டு போட்டிருப்பாங்க. கொஞ்சம் வயசான பாட்டிமார், தாத்தாமார், சோதரம் சோதரம் குளோரி 10 நாள் உபவாசம், 11 நாள் இங்க இருந்து விடுதலை ஆகி போகும். அப்படித்தான் ஊழியங்கள் கட்டப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆதி பெந்தேகோஸ்ல தோத்திரம் இப்படி ஒன்றும் அலங்கார விளக்குகள் ஒன்றும் இல்லை. பணக்கார சபையில பெட்ரோமோஸ் லைட் உண்டு. எனக்கு சபையில கிராமத்துல பாத்தீங்கன்னா தம்பி இருக்காங்க. அவங்க வீட்டுல தான் பிரான்ச் சர்ச் ஆரம்பிச்சோம். அவங்க அப்பா காலத்துல, அப்பா அம்மா காலத்துல பந்தம் கொளுத்தி வச்சிருப்போம். கூட்டம் முடிச்சு வரும்போது மேசை பக்கத்துல எனக்கு ஒரு பந்தம் உண்டு. தோத்திரம் வரும்போது வெள்ளை சட்டை எல்லாம் கருப்பா மாறும். ஆமா, இப்படித்தான். கரண்ட் இல்ல, ஒண்ணும் கிடையாது. கீழே மணல் தரை. ஒரு கொட்டு உண்டு. பெந்தேகோஸ்துக்கு ஆசீர்வாதமா கிடைச்சது கொட்டு. கொட்டை மறக்கப்படாது. நான் சொல்லி வச்சிருக்கேன். ஒருத்தர் மலையாளத்துல ஒருத்தர் பேசினாரு. தோத்திரம் கீபோர்டுன்னு வரையதல்ல பெந்தேகோஸ். கீபோர்டு கிட்டியதுக்கு நന്ദി. കീബോർഡ് വായിക്കുന്ന കളിയുള്ളവർക്ക് നന്ദി. പക്ഷേ അന്ന് കൊട്ടിയല്ല പെന്തകോസ് ആരംഭിച്ചത്. ആ കൊട്ട് പൊട്ടുന്നവരെ കൊട്ടി. நான் சொல்றது மலையாளம் கரெக்டாக தெரியல, மன்னிக்கும். பாஸ்டர் எல்லாம் மலையாளம் பேசுறாங்க. எனக்கு மலையாளம் பேசணும்னு ஆசை. அப்போ எனக்கு ஒரு பாஸ்டர் 90ல அப்படிங்க வரும்போது கேட்டேன், மலையாளம் பேசணும்னு கேட்டேன். அப்போ ஒரு சொன்னார், பாஸ்டரே ஒன்றும் குழப்பம் இல்லை, தமிழ்ல சம்சாரிக்காத மூக்க பிடிச்சி சம்சாரிச்ச மதி இத்தனை உள்ளார். അങ്ങനെ മലയാളം കേട്ടത് കേട്ടോ. ഒരു വാക്ക് വായിക്ക് അറിഞ്ഞൂടാ, പക്ഷെ പറയുന്ന കാര്യങ്ങളെല്ലാം മനസ്സിലാകും. சந்தோஷம் மலையிலே சொல்லுங்களே. அப்ப எப்படின்னு கேட்டேன். ஆசா உயிரோடு இருக்காரு, செம்பூர்ல இருக்காரு. எனக்கு ரொம்ப நண்பர் அவர். ஆமென். அச்சனார் காஃபி அப்படிங்கிற தமிழ், காஃபினா மலையாளம், கஞ்சின்னா தமிழ், கஞ்சினா மலையாளம். நீங்கள சம்சாரிக்க எங்கேயாவது பேசி அடி வாங்கிட்டு வந்துடக்கூடாது. நான் இப்படித்தான் நான் மலையாளம் படிச்சேன். ஆண்டவர் நம்மளை கற்றுக் கொடுத்தார். சின்ன வயசுல பார்த்தது அப்படித்தான். ஒரு கொட்டும் ஒரு பாய் உண்டு. அன்னைக்கு இருந்த அற்புதம் இன்னைக்கு இல்லையே. அன்னைக்கு இருந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு இல்லையே. அன்னைக்கு இருந்த வியாக்கியான வர இன்னைக்கு இல்லையே. அல்லேலூயா. அல்லேலூயா. என் சபையில நான் பார்த்திருக்கேன். தகப்பனார் காலத்துல தோரதள்ளி செத்து போனார்னு அவர் எழும்பி இருந்து கொஞ்ச நாள் ஊழியம் செய்தார். தலைமுறைகள் கத்திற்காக ஊழியம் செய்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு ஜீவிக்கிறார்.
இயேசு அநேக அற்புதங்களை செய்தார். இன்றைக்கும் இயேசு அற்புதங்களை செய்கிறார். இன்னைக்கும் அற்புதங்களை செய்கிறார். கூட்டத்தின் முடிவில் உன் பிள்ளையின் நன்மையை நீ காண்பாய். கூட்டத்தின் முடிவில் உங்கள் வாழ்வின் ஒரு மேன்மையை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். சோத்ரம். நேரம் கருதி வேகமா போறேன். அப்போ அந்த சகோதரிக்கு பெரிய பிரச்சனை. பிள்ளைக்கு பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை தானே, சரியா? அல்லேலூயா. அப்ப இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறாள். இயேசு அவளை பார்த்து சொன்னார். அதற்கு அவர் உத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு. அம்மா, உன்னுடைய பெற்றோர் உன் விருப்பத்தின்படி செய்யாமல் போயிருக்கலாம். உன் கணவன் ஒரு விருப்பத்தை நிறைவேற்றாமல் போயிருக்கலாம். உன் மனைவி நீ விரும்புகிறபடி செய்யாமல் போயிருக்கலாம். உன் பிள்ளைகள் விருப்பத்தின்படி செய்யாமல் போயிருக்கலாம். உங்கள் உறவுகள் உங்கள் விருப்பத்தின்படி செய்யாமல் போயிருக்கலாம். உங்கள் நண்பர்கள் விருப்பத்தின்படி செய்யாமல் போயிருக்கலாம். இந்த ராத்திரி நற்செய்தி சொல்லுகிறேன். இயேசு யார் தெரியுமா? உங்கள் விருப்பத்தின்படி செய்கிற ஆண்டவர். இயேசு சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. பிள்ளை ரட்சிப்பை விரும்புகிறாய், உன் பிள்ளை ரட்சிக்கப்படும். பிள்ளை ஸ்நானப்படும் ஆசைப்படும், உன் பிள்ளை ஸ்நானப்படும். உன் பிள்ளை ஊழியத்தில் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறாயோ, உன் பிள்ளை ஊழியத்தில் பிரகாசிக்கப்படும். உன் மன விருப்பத்தை காண்கிற ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. எல்லாரும் கவனிங்க. ஆண்டவருக்கு தோத்திரம். சங்கீதம் 20:4 வாசிக்கும் போது, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்திரளி உன் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். உன் மன விருப்பத்தின்படி தருவார். உன் ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். Glory be to God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷமா இல்லையே சொல்லுங்கள். ஆமென். 1 ராஜாக்கள் 3:5, 2 நாளாகமம் 1:7, 3 ராஜாக்கள் 3:5, 2 நாளாகமம் 1:7 இவையெல்லாம் வாசிக்கும் போது, சாலமோன் சின்ன பையன், அப்பா செத்து போனார். போக்குவரவு அதிகாரி சிறுவர். திருவனந்தபுரத்துல போய் ஒரு ஜாமான் வாங்கிட்டு வாங்க தெரியாது. அப்படி ஒரு சின்ன பையன். ஆமா, ஆண்டவர் சொப்பனத்தில் தரிசனமாய் சொல்கிறார், நீ விரும்புகிறது என்ற கேள் என்று சொன்னார். மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். உன் மன விருப்பத்தை மற்றவரிடத்தில் சொல்ல உனக்கு மனதில்லை. உன் மன விருப்பத்தை மற்றவரிடத்தில் சொன்னால் அற்பமாய் எண்ணி விடுவாரோ என்று யோசிக்கிறாயோ, உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். எனக்கு 22 வருஷத்துக்கு முந்தி எங்க அப்பா மரண தருவையில் இருந்தார்கள். கொஞ்சம் பழைய பண்டு காலத்து பரிசுத்தவான்கள். அன்னைக்கு பரிசுத்தவான்கள் என்ன சொல்லி கொடுத்தார்கள், அப்படித்தான் அவரெல்லாம் வாழ்ந்தார்கள். அவங்க வாழ்க்கையெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி. சாகர வரைக்கும் உலக பரிகாரி நடல. போன வருஷம் ஆகஸ்ட் 18 நான் சாத்தாங்குளம் பக்கத்துல ஒரு கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும். எனக்கு ராத்திரி நேரத்திலே எங்க தாயார் ரொம்ப படுக்கையில் இருந்தார்கள். எனக்கு மெசேஜ் வருது. கூட்டம் முடிச்சு பாக்குறேன், வெளிநாட்டுல இந்தியாவில் இடத்துல போன், அம்மா இறந்து போனாங்க. 92 வயசு. சாகர வரைக்கும் உலக பரிகாரி தேடல, வேண்டான்ட்டாங்க. ரொம்ப வைராக்கியமா வாழ்ந்த பரிசுத்தவான்கள். அவங்களுடைய வாழ்க்கை தான் எங்களுக்கு இன்னைக்கு மாதிரியா இருக்கிறது. கர்த்தருக்கு தோத்திரம். 22 வருஷத்துக்கு முந்தைய எங்க அப்பா மரணம் 2002 நவம்பர் 18 அப்பா இருந்தாங்க. அவங்க மரண படுக்கையில 3 மாசம் இருந்தாங்க. அப்ப நான் ஒரு கன்வென்ஷன்ல பாலப்பழத்துல பிரசங்கம், நானும் ஒரு நண்பரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப எங்க அப்பா சொன்னாங்க, எங்க அப்பாட்ட சொல்லிட்டு போறேன், அப்பா ஜெபம் பண்ணி அனுப்புறீங்களா, நான் ஒரு கன்வென்ஷன் போறேன். சரி போயிட்டு வாடே. எங்கடே போற? அது அப்படி கன்னியாகுமரி மாவட்டத்துல பாலப்பள்ளத்து. அப்படியா? எனக்கு அங்க நிறைய தேன் கிடைக்கும், ஒரு தேன் பாட்டில் வாங்கிட்டு வரணும்னு. அப்பாவுக்கு வாங்கி கொடுக்காம உலகத்துல இருந்ததுக்கு 2 நாள் 3 நாள் கூட்டம், 4 நாள் கூட்டம். நான் சனிக்கிழமை வரும்போது மார்த்தாண்டத்துல ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல நல்ல அக்மாருக்கு தேன் வாங்கிட்டு போனேன். மார்த்தாண்டல தேன் ஃபேமஸ்ல. நல்ல தேனை வாங்கிட்டு போய் ராத்திரி 11:30 12 மணி இருக்கும். என் வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம். அப்பாட்ட தட்டி எழுப்பி, அப்பா தேன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆசையா குடிச்சிட்டு சொன்னாங்க, கொண்டு அங்க போடணும். நம்ம பாசையில எங்க கூப்பனி மாதிரி இருக்கு. தேன் வாங்கிட்டு சொன்னா பாய கூப்பனி வாங்கிட்டு வந்திருக்கான்னு. அவங்களுக்கு என்ன தெரியுமா, பச்சை தேன் வேணுமா, இன்னும் நான் தான் தேன் எடுக்க போகணும். உங்களுக்கு விளங்கலையே பண்டு காலத்து கேசுகள்ல நல்ல பச்சை தேன்லாம் சாப்பிட்ட கேசுகள். இது கடையில காய்ச்சி தானே வச்சிருக்கோம். தேன் வாங்கிட்டு வந்து கூப்பனி வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு பக்கடாய் போச்சு. இருக்கிறதுல குவாலிட்டியான தேனை வாங்கிட்டு வந்து கொடுத்தா நம்ம தலைவருக்கு இப்படி ஒரு பேச்சு. நான் வருத்தப்படல, ஏன்னா தெரியும்ல அவங்க எல்லாம் நல்ல தியாகிகள். இது சனிக்கிழமை ராத்திரி 12 மணிக்கு நடக்குது. எனக்கு எங்க அப்பாவுக்கு நடுவில். அடுத்த நாள் காலையில ஆராதனை முடிச்சிட்டு மாலை நேரத்திலே அந்த பாலப்பள்ளத்து கன்வென்ஷனுக்காக போறேன். என் நண்பர் தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் சொல்றார், சாமுவேல், நான் இப்படி காட்டாத்துறையில பாஸ்டர் காலேப் சர்ச்சில் இருக்கிறேன், நீ அங்க வந்துரு, நம்ம 2 பேரும் போயிடலாம். கலை கவலையில ஒரு ஆளுக்கு ஜோம் பண்ணி சீக்கிரமா அப்படின்னு. அப்ப கார்லாம் நம்மகிட்ட கிடையாது. நான் பஸ் பிடிச்சு வந்தா அன்னைக்கு பஸ் லேட், ரொம்ப லேட். காட்டாத்தூர்ல இறங்கி உண்மை சாட்சி சொல்கிறேன். காட்டாத்தூர்ல இறங்கி
நடந்து போறேன், டைம் ஆயிடுச்சு. அவங்க பாஸ்டர் காலை பாஸ்டரும் அவங்களும் பேசி பேசி வீட்டுக்குள்ள இருந்து பேசி காம்பவுண்ட்ல இருந்து பேசி இப்ப என்ன எதிர்பார்த்து கேட்டுக்கே வந்தாச்சு. நான் போன உடனே அவ்வளவுதான், பேச நேரம் நான் போகணும், அவ்வளவுதான். உடனே கனத்துக்குரிய அன்பு நண்பர் பாஸ்டர் காலை அவர்கள் என் கையில சாமியல் எல்லாம் இருக்கேமா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு கவர்ல காணிக்கையும் ஒரு சர்பத் பாட்டில்ல தேன் கொடுத்தாங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு முந்தி எடுத்த தேன் மாதிரி தெரியுது, அதுல நுரை அடிச்சு போயிருக்கு. மரண தருவாயில சாக கிடக்கிற ஒரு பரிசுத்தவனுடைய விருப்பத்தை கூட என் ஆண்டவர் நிறைவேற்றுகிறவர். அதுக்கு பிறகு எத்தனையோ முறை காட்டாத்துறைக்கு போறேன், இதுவரைக்கும் எனக்கு தேன் கிடைக்கல. தேன் நிலை கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தை நான் சொல்றேன். அண்ணா சபையில பாஸ்டர் சபையில பிரசங்கம் பண்றேன், அவங்க என்னை நேசிப்பாங்க, என் குடும்பத்தை நேசிக்கிறாங்க, நான் அவங்கள நேசிக்கிறேன், தப்பா சொல்லல. அன்னைக்கு நடந்தது போல ஒரு சம்பவம் இந்த காம்பவுண்ட்ல இது வரைக்கும் நடக்கல. நான் கார்ல ஏறி உட்கார்ந்த போது என் கண்கள் இருந்து கண்ணீர் வந்தது. என் நண்பர் கேட்டாருன்னா சாமியில் அழுறீங்க? இல்ல, நேற்று ராத்திரி எங்க அப்பாவுக்கு தேன் வாங்கி கொடுத்தேன், அது ரெடிமேடு, அது காய்ச்சி வச்சதுனால அவளுக்கு இஷ்டம் இல்ல, அவளுக்கு பச்சை தேன் வேணும் போல தோணுச்சு. ஆனா எனக்கு சம்பந்தமே இல்லாம பாஸ்டர் காலை என் கையில ஒரு பச்சை தேன் கொடுத்தாங்களே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஞாயிற்றுக்கிழமை இரவு கொண்டு போய் அங்க அப்பாட்ட கொடுத்தப்பா நீங்க விரும்புறது போல ஒரு தேன் வந்திருக்குன்னு அவங்க முகத்தில் உள்ள சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு என் கண் முன்பாக வருகிறது. ஏசு யார் தெரியுமா? வாலிப தம்பி, டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், அருமை அம்மா, ஏசு யார் தெரியுமா? உங்கள் மன விருப்பத்தின்படி செய்கிற ஆண்டவர். உங்கள் விருப்பத்துக்கு மாறாய் செய்கிற தேவன் அல்ல, ஒரு விருப்பத்தின்படி செய்கிற ஆண்டவர். அவர் மரித்தவர், அவர் உயிர் திறந்தவர், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, செய்திக்குள்ள போலாம். முதல் பகுதி வார முதல்ல ஒரு 7 குறிப்பு. எப்படின்னா, யாரை பார்த்து அவர் சொன்னார்? இல்லங்க இருக்கீங்களா? கம் ஆன். யாரை பார்த்து அவர் சொன்னார்? வாசிப்பீங்களா? அதனுடைய 21, 22. அன்பு இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு திசைகளுக்கு போனார். கானானிய ஸ்திரீ ஒருத்தி. போதும், எல்லாரும் சொல்லுங்க, கானானிய ஸ்திரீ. வாதிறந்து எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா வாய் திறந்து எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் நல்ல சத்தமா சொல்லுங்க. கானானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசுவிடத்தில் வந்து, யாரை பார்த்து இயேசு சொன்னார்? நீ விரும்புகிறபடி உனக்கு கிடவது. கானானிய ஸ்திரீயை பார்த்து. இந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்ததாய் மாறிவிட்டது. இயேசு யார் என்று காட்டித்தர விரும்புகிறேன். ஒரு கானானிய ஸ்திரீ யார் என்று அறிய வேண்டும். கானானிய ஸ்திரீ யார் என்று அறிந்தால் இன்னைக்கு ராத்திரி உங்களுடைய ஜீவியத்தை கர்த்தர் படம் பிடித்து காட்டுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கானானிய ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், நீ விரும்புகிறபடி உனக்காக கிடவது. அல்லேலூயா. அந்த ஒரு வாக்கை எப்படி விட்டு போக கூடாது, அது தியானிக்கணும், தியானிக்க வேண்டும். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு 7 காரியத்தை மட்டும் கற்றுக்கொள்வோம். கானானிய ஸ்திரீ என்றால் யார்? கானான் என்றால் யார்? நம்பர் 1 வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனம். The Genesis chapter 9 verse 25. கானான் சபிக்கப்பட்டவன். கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகள். போதும். முதல் குறிப்பு என்ன? கானான் யார்? சபிக்கப்பட்டவன். ஆதி தகப்பன் நோவாவுக்கு 3 பிள்ளைகள், சேம், காம், யாபேத். இந்த காம் இருக்கான் பாருங்க, அவன் தான் கானான். வேத பண்டிதர்களும் சரித்திர ஆசிரியர்களும் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆப்பிரிக்கா கண்டர்ல உகாண்டா, அப்படி ஆப்பிரிக்கா கண்டர்ல இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கவர் தான் கானானிய சந்ததி என்று சொல்கிறார்கள். வறுமை இன்றைக்கும், பழங்குடி மக்கள் இன்றைக்கும் வறுமை, இன்றைக்கும் தரித்திரியம். சோமாலியா போன்ற ஆப்பிரிக்கா நாடுகளில் உள்ளவர்கள் தான் இந்த காமின் சந்ததி என்று சொல்கிறார்கள். ஆதாமிலிருந்து சந்ததிகள் ஆரம்பித்தாலும் நோவாவின் குடும்பத்தை தவிர அவர்கள் செத்து போனார்கள். நோவாவின் பிள்ளைகள் மூலம்தான் உலகத்திலே சந்ததி பிறந்தது. ஒரு கூட்டம் சேம், ஒரு கூட்டம் காம், இன்னொரு யாபேத். இந்த கானான் சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்ட தலைமுறை, ஒரு சபிக்கப்பட்ட சந்ததி. ஒருவேளை சாபம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது, இன்றைக்கும் சாபம் உண்டு. வேதாகமத்தில் ஆசீர்வாதத்தை காட்டிலும் அதிகம் சாபம் உண்டு. நம்ம மக்களுக்கு ஆசீர்வாதம் மாத்திரம் தான் பிடிக்கும். கேட்டீங்களா? உபவாகம் 28ஆம் அதிகாரத்திலே ஆசீர்வாதத்தை பார்க்கலும் சாபம் அதிகம். சாபம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நான் சாபத்தை பத்தி பிரசங்கம் பண்ண வரல. சாபம் உண்டு, மூதாதையருடைய சாபம் உண்டு, தலைமுறையின் சாபம் உண்டு, சாபம் கட்டாயம் உண்டு. அல்லேலூயா. ஏமா இயேசுநாதர் எதுக்கு வந்தார்னா சாபத்தை ஆசீர்வாதம் மாற்ற வந்தார்.
நீங்கள் சாபத்தோடு வாழ்வது தேவ சித்தம் அல்ல. ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தகப்பனின் சாபம். சொல்லுங்க, யாரின் சாபம்? எல்லாரும் சொல்லுங்கம்மா, யாரின் சாபம்? தகப்பனின் சாபம். நமக்கு தெரியாதுல்ல, மூதாதையர்கள் செய்த தவறு நமக்கு தெரியாது. தகப்பனின் சாபம். நிறைய சம்பவங்கள் சொல்ல முடியும், வசனம் சொல்லணும், நேராயிற்ற போறேன். சாபம் கட்டாயம் உண்டு, சாபம் கட்டாயம் உண்டு. நான் குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் ஊழியத்துக்கு போயிருந்த போது அந்த குடும்பத்தில் 4 பேர், 4 ஆண் மக்கள். யாருக்கும் கேட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லை. என்ன கவனிங்க, ஒரே ஒரு பிள்ளை அடாப்ட் பண்ணிருக்காங்க. அந்த விசேஷத்துக்கு தான் நான் போனேன், ஒரு கன்வென்ஷனுக்காக. ஜெபித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், இந்த குடும்பத்தில் சாபம் இருக்கிறதுன்னு சொன்னார். ஆண்டவர் அறியாத தலைமுறையிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். ஒரு வீட்டு கூட்டமாக நடந்து கொண்டிருந்தது. அது சார்பாக ஒரு கன்வென்ஷன் வைத்தார்கள். நான் அந்த ஊழியக்கார அம்மாவை பார்த்து கேட்டேன், திருமணமாக அந்த ஊழியக்கார சகோதரியை பார்த்து கேட்டேன். ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், இந்த வீட்டில் ஒரு சாபம் இருக்கிறது. என்ன சாபம்? அவங்க சொன்னாங்க, இந்த 4 பேருக்கு அப்பா இருக்காரு, அவருக்கு அப்பா இருக்காரு, 3-4 தலைமுறை வைத்தியர்கள். இவங்களுக்கு வேலை என்ன தெரியுமா? யாராவது 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் குழந்தை வேண்டாம்னா ஏதாவது நாட்டு மருந்துகளை கொடுத்து அபாஷன் பண்றது வேலை. அதை குறித்து வேதம் சொல்கிறது சிசு கொலை. கொலைபாதகர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இவரை தேடி ஆட்கள் ஒரு காலத்துல நாட்டு, இப்ப இன்னைக்கு கவர்மெண்ட் உள்ள வச்சிரும். அவன் 50 வருஷம் 60 வருஷத்துக்கு பெரிய விஷயம் இல்லையா? ஏதாவது கை மருந்து நாட்டு மருந்து கொடுத்து பிள்ளைய கொன்னு விட்டுறது. அவங்க சொன்னாங்க, ஒரு காலத்துல அவங்க வேலையே தான் வைத்தியர் குடும்பம். இது வைத்திய குடும்பம். ஊர்ல உள்ள ஊர்பட்ட குழந்தைகள் எல்லாம், ஆயிரக்கணக்கான குழந்தைகள் எல்லாம் அழிச்சதுனால இவங்க 4 மக்களுக்கும் இன்னைக்கு பிள்ளைகள் இல்ல, சாபம். ஒருவேளை அந்த பாக்கியம் இல்லாமல் யாராவது நீங்க வருத்தப்படாதீர்கள். உங்களுக்கு ஒரு தேவ திட்டம் உண்டு. நான் அப்படி பேசவில்லை, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒன்னை மாத்திரம் நீங்கள் நான் யார் தெரியுமா? ஒரு காலத்துல சாபத்துக்குள் இருந்தோம். இன்னைக்கு சாபத்தை சுமந்த இயேசுவிடத்தில் வந்து விட்டோம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்களேன். எனக்கு என்ன ஒரு பெரிய பரிசுத்தவானை தெரியும். அவருடைய தலைமுறையில் இன்னைக்கு ஊழியம் செய்கிறார்கள். ஒரு காலத்தில் படித்து அரசாங்கத்திலிருந்து வேலை விட்டு வந்தவர். சற்று கால் அவருக்கு ஊனமா இருக்கும். எனக்கு நல்ல தெரிந்த சம்பவத்தை சொல்ல, யாரோ சொன்னதல்ல, எனக்கு தெரிந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். அவருக்கு திருமணத்திற்காக என்கேஜ்மெண்ட் ஆகி எல்லாம் பேசி முடிச்சுட்டு, ஒருத்தருக்கு யாரோ கல்யாணம் அப்படின்னா எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும், எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் தான் இருந்த அந்த சகோதரி சொன்னாள், இந்த மொண்டியை நான் கட்ட மாட்டேன், நொண்டி எனக்கு வேண்டாம். எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அவர் எவ்வளவு அழுதிருப்பார், எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். கல்யாணம் நிறுத்தப்பட்டது, கல்யாணம் நடக்கல. அந்த சகோதரர் நடக்கல. அவங்க அம்மாவை எனக்கு தெரியும், அவர் எனக்கு தெரியும். அவங்க அம்மா ஒரு பெரிய பரிசுத்தவாட்டி. தோத்திரம். அவர் வேற கல்யாணம் முடிச்சார், பிள்ளைகள்லாம் இருந்தது, காலங்கள் வந்தது, வேலையை விட்டார், ஊழியத்து வந்தார். எனக்கு தலைமுறையில் ஊழியம் செய்கிறார்கள். தேசத்தில் அறியப்பட்ட பெரிய பரிசுத்தவான். ஆனா அந்த சகோதரி குறித்து அந்த பரிசுத்தவானுடைய வீட்டுல, அவங்க பாட்டியம்மா வீட்டுல, அந்த ஐயாவுடைய தகப்ப தாய் வீட்டுல என் சகோதரி வீட்டு வாடகைக்கு இருந்தாங்க. அவ சொன்ன உண்மை சாட்சி. எனக்கு தெரிந்த குடும்பத்திலே நடந்த ஒரு சம்பவம். இந்த சகோதரி கல்யாணம் ஆச்சு. இவங்க எல்லாம் உன்னதமானவர்கள். நாங்கள் சீயோன் உண்டும் 1,44,000 என்றும் நாங்கள் தான் சீயோன் போவோம், மணவாட்டி போவோம் என்று சொல்லுகிற அந்த கூட்டம். உங்களுக்கு விளங்காவிட்டால் முடிந்து விட்டு கேளுங்க, நான் சொல்லி தருகிறேன். போகட்டும். அப்போ முண்டி எனக்கு வேண்டான்னு சொன்ன கேஸ் நடந்த சம்பவம் தெரியுமா? இவளுக்கு கல்யாணம் ஆச்சு, 2 பேரும் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. 2 பேரும் ஆரோக்கியமானவர்கள். முதல் பிறந்த குழந்தை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சவர்களும் 19 வயசு வரலும் அப்படி படுத்த படுக்கையாய் மனநிலைமை பாதிக்கப்பட்டு கிடந்து வாதித்தது. அன்னைக்கு அவங்க 2 பேரும் நாட் ஏபிள், 2 பேரும் தகுதியற்றவர்கள் அல்ல, பலசாலிகள். ஆனா அந்த பரிசுத்தவானுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் ஆரோக்கியமானவர்கள். இன்னைக்கும் தேசத்தில் பிரபலியமானவர்கள், மருத்துவராகவும் ஊழியராகவும் அறியப்பட்டவர்கள். ஆனால் அற்பமாய் பேசி சாபத்தை பெற்ற அந்த சகோதரிக்கு முதல் பிள்ளைய பிரச்சனை. பிள்ளை 19 வருஷமா இப்படி கிடக்குது படுக்கையில. கல்யாணம் போகணுமா, டூர் போகணுமா, சாபம் உண்டு. இவள் யார் தெரியுமா? கானானிய சகோதரி, சாபத்தை சுமந்த தலைமுறை. நீங்க வாசிக்கலாம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அவருடைய 13ஆம் வசனத்தை வாசிப்பீங்களா? கலாத்தியர் chapter 3 verse 13.
வேகமா வாசிங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கினார். உனக்கு சாபம் இல்லை. ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன், சாபம் உண்டு, ஆனால் உனக்கு சாபம் இல்லை. இயேசுவிடத்தில் வந்தவர்களுக்கு சாபம் இல்லை. மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன், நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் இருக்க இயேசு நமக்காய் அவர் சாபமானார். ஆமோதிக்கிற கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். இனி எனக்கு நியாயப்பிரமாணத்தின் சாபம் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு தோத்திரம். நீதிமொழிகள் 3:33 வாசிப்பீங்களா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33 வசனத்தை வாசிப்பீங்களா? துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. துன்மார்க்க வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. கர்த்தருடைய சாபம் இருக்கு. நீதிமானுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். துன்மார்க்க வீட்டில் சாபம் உண்டு. சகோதரா, தேவனை மறக்கிற துன்மார்க்கரே சிந்தித்துக் கொள்ளுங்கள். துன்மார்க்கர் வீட்டில் கர்த்தருடைய சாபம் உண்டு. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற மாத்திரமல்ல, துன்மார்க்கராக இருந்தால் வீட்டில் கர்த்தருடைய சாபம் உண்டு. ஆனா நீதிமானுடைய சந்ததிகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அனானிய ஸ்திரியை பார்த்து என்ன சொன்னார்? உன் விரும்புகிறபடி உனக்கு அவள் யார் தெரியுமா? சாபத்தை சுமந்த தலைமுறை, சாபத்தை சுமந்த சந்ததி. இரண்டாவது அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபிக்கப்பட்டவன் ஆதியாகமம் 9:25. ஆமா, எஸ், குட். கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். தன் சகோதரனுக்கு அவன் அடிமைக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. இரண்டாவது குழப்பம் என்ன? கானான் சபிக்கப்பட்டவன், அவன் தன் சகோதரனிடத்தில் அடிமைக்கு அடிமை. பைபிள் ஒரு வாக்கு உண்டு, பைபிள் ஒரு வார்த்தை உண்டு. அடிமையானவன் என்றென்றைக்கும் சுதந்திரவாளி அல்ல. அடிமைத்தனம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடிமை. இயேசு எதுக்கு வந்தார் தெரியுமா? அடிமை துக்கத்தை முறிக்க வந்தார். அடிமை துக்கத்தை முறிப்பதற்கு தான் இயேசு வந்தார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அடிமையா இருக்கக்கூடாது. சிலர் இன்னைக்கு பாவத்துக்கு அடிமை, சிலர் பிசாசுக்கு அடிமை, சிலர் பாரம்பரியத்துக்கு அடிமை. புரிஞ்சுதா? சில உலக ஆசபாசங்களுக்கு அடிமை. ஆமா, சிலர் மதுபானத்துக்கு அடிமை. தோத்துறோம். நம்ம எதுக்காவது அடிமையா இருக்கக்கூடாது. ஒரு காலத்துல நிறைய காஃபி குடிப்பேன், தப்பு இல்ல. ஆனா ஒரு நாள் யோசித்தேன். ஒரு நாள் ஆண்டவர் என்ன யோசிக்க வச்சார். எங்க ஊர் பக்கத்துல ஒரு ஜங்ஷன் இருக்கு, காவல் கிணறு. அங்க ஒரு பேக்கரி இருக்கு. கார்ல போகும்போது முதல்ல காஃபி குடிப்பேன். ஆண்டவர் ஒரு நாள் என்ன உணர்த்தினார், என்ன சரியா உணர்த்தினார். ஏன் காலையில் ஒரு காஃபி சாயங்காலம் ஒரு காஃபி போதாதா? அப்போ அவன் குடிக்காமனா குடிகாரனுக்கு உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? காப்பி குடிகாரனும் குடிகாரன் தான், சாய குடிகாரனும் குடிகாரன் தான், மம்பட்ட அடிக்கவனும் குடிகாரன் தான். தேவையில்லாம ஓயாம போய் சாயா குடிச்சா நீனும் சாயாவுக்கு அடிமை. மனசாக இல்லையா? காரியம் மனசிலாகாத. காலையில் ஒரு காஃபி தேவை, ஓகே. சாயங்காலம் ஒரு காஃபி தேவை, ரைட். ஓயாமன்னா போய் ஏதோ ஒரு ஊக்கப்பானம் என்ன உருவாக்கிட்டு இருக்கல, அப்ப நான் அதுக்கு அடிமை ஆயிட்டேன். நான் என்ன யோசிச்சேன், மத்தவங்களை சொல்ல விரும்பல, கண்ட்ரோல் பண்ணிட்டேன். தேவைக்கு குடிக்கலாம், ஒன்னோ ரெண்டோ மூன்றோ தவறல்ல. நான் ஏன் சாட்சி சொல்றேன், ஏதோ ஒன்று நம்மை அடிமைப்படுத்துகிறது. வாழ்றதுக்காக சாப்பிடணும், சாப்பிடறதுக்காக வாழப்படாது. எல்லாம் கிட்ட இருக்கீங்களா? எப்படி 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 சொல்லுங்க. கேட்கல. நல்ல பசிக்காக சாப்பிடணும், ருசிக்காக மட்டும் சாப்பிடக்கூடாது. போஜன பிரியா இருந்தா உன் தொண்டையில கத்த வேண்டிட்டு இருக்கு, அது வயிற்றுல கூட இல்ல, தொண்டையில கத்தி கழுத்து கீழே இறங்கக்கூடாது. எல்லாரும் அடிமையா கிடக்கு இன்னைக்கு. அமீன் சொல்லுங்களேன். ஆமா, அடிமைத்தனம். ஏதோ ஒன்று அடிமைப்படுத்துகிற தவறான சுவாபங்கள், பாவங்கள், இச்சைகள் ஏதோ அடிமைப்படுத்துகிறது. கர்த்தருக்கு தோத்திரம். சின்ன விஷயம் அடிமைத்தனம், அதுல இருந்து மீள முடியவில்லை. ஆண்டவருக்கு அது தப்பா இது தப்பான்னு கேட்டுட்டு இருக்கும். ஏதோ ஒன்று உங்களை அடிமைப்படுத்துகிறது, ஏதோ ஒன்று அடிமைப்படுத்துகிறது. சகோதரனுக்கு அடிமைக்கு அடிமை, இது அப்படித்தான் சொல்லுது பாருங்க. அடிமைக்கு அடிமை. தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க.
ஏனெனில் முற்காலத்தில் நாமும் புத்தியினரும், முற்காலத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி முற்காலத்தில் நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும், பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும், பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டிருந்தோம். புரியுதா நான் பேசுறது? பலவிதமான இச்சைகளுக்கு அடிமை, பலவிதமான இன்பங்களுக்கு அடிமை. ஆரம்பத்தில் மதுபானம் பெருசா தெரியல, எனக்கு விடணும்னு நினைச்சாலும் விட முடியல. ஆரம்பத்தில் ஆடம்பரம் பண்றது பெருசா தெரியல, இப்ப விட நினைச்சாலும் விட முடியல. பாட்டு நல்லா இருக்கு, ஆராதனை நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அந்த வாயில போட்டு லிப்டிக்க பார்த்தாதான் கொல்லி வாய் சர்ப்ப மாதிரி இருக்கு. கத்திலும் கழுத்திலும் கம்மல் ஒண்ணும் கிடையாது குட்டி. ஆனா இப்போ வசதி வந்துட்டு, வாய்ப்பு வந்துட்டுல, அதுல பெயிண்ட் அடிச்சு வீட்டுல ஜன்னல் துருபிடிச்சு கிடக்கு. இந்த குட்டி பெயிண்ட் அடிச்சு தலையுது. கதை கொள்ளாமா? இது பலவிதமான இச்சைகளுக்கு இன்பங்களுக்கு அடிமை பண்ண கூட்டம். பிரைஸ் தி லார்ட். மண்ணுக்குள்ள போற ஒரு சரீரத்தை அழகுபடுத்துறதை நிறுத்தி பரலோகத்துக்கு போகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஒரு ஆன்மாவை பரிசுத்தப்படுத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காரிய மனசுலாச்சா? காலையில பாட்டு கொள்ளலாம், யூடியூப்ல பாட்டு ஒண்ணு கொள்ளலாம். நான் தான் சொன்னேன், சிலருக்கு பயங்கர கோபம். ஜீவியம் சரியில்லாத, வாழ்க்கை சரியில்லாத உன் பாட்டை கொண்டு குப்பையில போடு. பரிசுத்தவான்கள் பாடின பாட்டு போதும், தியாகிகள் பாடின பாட்டு போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அது சொன்னதுக்கு பயங்கர கோபம் சிலருக்கு. நாங்க ஒரு பிரசங்கம் பண்ண நம்மால் தான் நினைக்கேன், ஜோஸ் பிள்ளைகளா தான் இருக்கும்னு நினைக்கேன். ஏதோ கட் பண்ணி போட்டு விட்டாங்க. அது இப்ப 45,000 வியூ போய் எனக்கு போனுக்கு மேல போனு. நாங்கிட்ட உனக்கு முடிவெட்ட தெரியாது, ட்ரெஸ் பண்ண தெரியாது, உனக்கு பெரிய ஆளை மதிக்க தெரியாது, உனக்கு பாட்டை கொண்டு குப்பையில போடுன்னு அது நம்ம கட் பண்ணி விட்டாங்க. அது இப்ப முழு உலகத்துக்கும் கிறங்கிட்டு வருது. எனக்கு யாரையும் கண்டு பேடி கிடையாது கேட்டீங்களா? எனக்கு ஏசுநாதர் கண்டு மட்டும்தான் பேடி. அவர் தான் பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் தோத்திரம் காரணம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உலக ஆடம்பரம் நிலைக்காது. சிலர் கூட்டத்துக்கு வரும்போது நல்லா வருவாங்க கேட்டீங்களா? கூட்டத்துக்கு வரும்போது எல்லாம் வந்துட்டு எங்கேயாவது கல்யாண வீட்டுல பார்த்தா பூ வச்சு தலையும். இது கூட்டத்துக்கு நல்லா வந்துச்சே. சில கேட்டா பூ வைக்கிறது தப்பு இல்ல கேட்டீங்களா? நல்ல வாசனையா இருக்கும். பூ எங்க வைப்பீங்க? தலையில பின்னால நீங்க பாப்பீங்களா? இல்ல. அப்ப யாரு பார்க்க வச்சிய? இன்னும் கரெக்டா சொன்ன, எவன் பார்க்க வச்ச? பூக்கப்படாத பாஸ்டரை வை, நான் சொன்ன மாதிரி வை, முன்னால கட்டி தொங்க போடுது. அப்ப நீனும் பாத்துக்கலாம். வெறுப்பு போற வரைக்கும் அப்படி செய். ஜீவியம் சரியில்லை. இன்றைக்கு எல்லாம் இருக்கீங்களா? பலவிதமான இச்சைகளுக்கும் பலவிதமான இன்பங்களுக்கு அடிமைகளாக இருந்தோம். வேதம் இன்றைக்கு சொல்கிறது, அன்பினாலே அன்றி வேறொன்றுக்கும் அடிமைப்படாதிருங்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இவங்க வீட்டுக்கு பாலுகாட்சி என்னைக்கு தெரியுமா? மூர்த்த நாள் பார்த்து. கேவலம் அல்ல, கிறிஸ்தவ கல்யாணம், அந்தகோச கல்யாணம், கிறிஸ்தவ கல்யாணம், உலகத்தான மூர்த்த நாள் பார்த்து, இவனுக்கு மூர்த்த நாள் பார்த்து. கேவலம், அசிங்கம், அருவருப்பு. நீ ஏதோ ஒன்றுக்கு அடிமையா இருக்கிறாய். நான் எனக்கு மக்களுக்கு கல்யாணம்ல செவ்வாய்க்கிழமை தான் வைப்பேன். ஒரு பேர் வைக்க மாட்டோம்ல, அன்னைக்கு தான் வைப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி கல்யாணம் மட்டும் தான் மாறி போச்சு. காரணம், அதை நடத்த வந்த பாஸ்டருக்கு டேட் இல்லைன்னாரு. செவ்வாய்க்கிழமை தான் வைப்பேன். உலக மக்களுக்கு என்ன உண்டோ அதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய பாட்டும் அல்லேலூயாவும் குளோரியும் உண்டு. ஆனா ஏதோ ஒன்றுக்கு அடிமையா இருக்கிறது இன்னைக்கு உலகம் காட்ட வேண்டும். ஜாவு, கல்யாணம், பாலுகாட்சி வாழ்க்கையில ஒண்ணுதான் வரும். அன்னைக்கு இவன் உலகத்தான் அல்ல, தேவ பிள்ளை என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கதா இருக்கீங்களான்னு. பலவிதமான இச்சைகளுக்கு இன்பங்களுக்கு அடிமைத்தனம். ஆமென். இவள் அடிமைப்பட்ட ஒரு கூட்டம். பிலிப்பியர் 2:7 வாசிங்கள். பிலிப்பியர் 2:7 கானானியர் சொன்னால் அடிமைக்கு அடிமை. இயேசு வந்த நோக்கமே என்ன தெரியுமா? அடிமைத்தனத்தை விடுதலையாக்க வந்தார், ரட்சிக்க வந்தார், மீட்க வந்தார். வாசிங்கள். தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அம்மா, நீங்களும் நானும் அடிமையாய் இருக்க கூடாது என்பதற்காக அவர் சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் தர்க்கீங்களா? சொல்லுங்க. அல்லேலூயா. அடிமைத்தனம்,
ஆமென் சொல்லுங்களேன். சிலருக்கு செல்லுல ஒண்ணு இல்லாட்டாலும் ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கணும். இனி அவியலை இங்க தான் பேச்சு பறவை தான் கூட்டு வரணும்னு வச்சிருக்கேன். ஏன்னா இங்க ஒரு செல்லு எடுக்காது, கேட்டேன். ஒரு குழப்பம் இல்லை. வாட்ஸ்அப், பேஸ்புக், பேய்புக் ஒன்னும் ஒர்க் ஆகாது, பிளெயினா இருக்கும். ஒரு குழப்பம் இல்லை, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டோம். இங்க வந்த உடனே நடுவில் ஒரு ரவுண்டு, ஒரு கோடு போக்கு, ரொம்ப சந்தோஷம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஏதோ ஒண்ணுக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஜெபிக்கிற நேரத்தை பார்க்கலும், வேத வாசிக்கிற நேரத்தை பார்க்கலும், கர்த்தரோடு உறவாடுகிற நேரத்தை பார்க்கலும், வேற ஏதாவது பொழுதுபோக்கு உன்னை மேற்கொள்ளுமானால் நீங்களோ நானோ ஏதோ ஒன்றுக்கு அடிமையா இருக்கிறோம். பிரயோஜனம் இல்லாத காரியம் உங்களை மேற்கொள்ள கூடாது. பக்தி விருத்தி உண்டாகாத காரியங்கள் உங்களை மேற்கொண்டு விடக் கூடாது. பிரயோஜனமற்ற காரியங்கள் உங்களை மேற்கொண்டு விடக் கூடாது. நம்ம அடிமைகளாய் மாறிவிடுகிறோம். Glory be to God. கல்யாணம் தான் ஜன அதுல அடிமை. கல்யாணம் கேட்டு மில்ல கேட்பாங்க, மில்ல ஜாதி கேட்பாங்க, பிறகு கேட்பாங்க எவ்வளவு குடுப்பியன்னு. எவ்வளவு குடுப்பியன்னு கேட்டா பிஞ்ச செருப்பும் தேஞ்ச விளக்குமாறும் கொடுக்கணும். பிறகு சபைக்குள்ள போற சிலருக்கு என்ன தெரியுமா, சிலருக்கு இந்த டவுரி பிரச்சனை எதுக்கு அதிகமாக கண்டுபிடிச்சேன். அது சில கொள்ளையடிக்கிற ஆட்களால உண்டான காரியம். ஏன்னா அந்த டவுரி பணத்துல தசாம்சம் தப்பு. ஒரு பையன் கொஞ்ச நாளைக்கு முந்தி தசமம் கொடுத்த, என்னடா என்ன பல வருஷத்துக்கு முந்தி, என்னடா இது எனக்கு அந்த பெண்ணு வீட்டுல கிடைச்சல, அது டேய் உனக்கு மாமனார் கொண்டு போய் கொடுங்க. இல்ல அது பாவப்பட்டவன், அவன் சம்பாத்தியம் பண்ணி சபைக்கு போன சபைக்கு தசமா கொடுத்துட்டு, இதுல ஒண்ணு தசமா தேவையில்லை, அது ஒரு மனைவி கொள்ளது கொண்டு போனேன். இல்ல இங்கதான் இருக்கீங்களா, ரொம்ப கோபமா இருக்கீங்களோ, பத்தியெல்லாம் விஷயம் வந்துட்ட. கல்யாணம் வந்துட்டா இப்ப எல்லாருக்கும் அல்ல இடம் ரப்பர் கட்டுமா, கார் கட்டுமா, ஒண்ணு செஞ்சா போதும். பிள்ளைய கொண்டு போய் தோத்துறோம் காலச்சந்தையில போட்டு துண்டு போட்டு பிச்சை எடுக்கணும். ஒரு பெண்ணு வீட்டுல போய் எவ்வளவு தருவான்னு கேட்கறத விட பாயல கொண்டு போய் காலச்சந்தையில மார்த்தாண்டத்துல தொடுவட்டில் நிறுத்தி பிச்சை எடுத்த உடனே கொள்ளலாம். பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கா, பிள்ளை மானசந்திரப்பட்டிருக்கா, பிள்ளை அபிஷேகம் பட்டிருக்கா, உபவாசிப்பாளா, தோத்திர எங்களோடு கத்திர ஆராதிப்பாளா, வேறுபாடு உண்டா? கேட்கறத போட்டுட்டு காரு கிட்டுமா, பைக்கு கிட்டுமா, கட்டும். கடைசியில் உனக்கு நரகமும் கிட்டும். ஏதோ ஒன்றுக்கு அடிமை. எல்லாரும் இருக்கீங்களா? ரொம்ப கோபமா இருக்கீங்களோ? சிலர் இப்பதான் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்து இருக்கணும். இந்த நேரம் பார்த்து அப்போ கடவுளே இப்ப பொண்ணு பார்த்துட்டு இருக்க நேரம் பார்த்து குண்ட தூக்கி போடுதார, இதான் ரைட் டைம் நினைக்கிறேன். அல்லேலூயா, ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். ஒருத்தர் சொன்னார் வருவாய் தருணம் இதே, இதா கர்த்தர் நல்லவர். ஏமா வாங்கலாமா கொடுக்கலாமா அது பெற்றோரை பொறுத்தது. பிதாக்களை சுதந்திரம் யாருக்கு? பிள்ளைகளுக்கு. பெற்று வளர்த்த பெற்றோர் அவளுக்கு கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க, அவங்க இஷ்டம். அதை போய் நான் கேட்கறது நான் கச்சோட பாட்சி அல்ல. அதை கேட்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல, அதை கேட்கிறவன் விசுவாசி அல்ல, அதை கேட்பவன் ஊழியக்காரன் அல்ல. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? என்கிட்ட எல்லாரும் சேலஞ்ச் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு 4 ஆண் மக்கள், காலம் வரட்டும்னாங்க. காலம் வந்தது. 4 பேருக்கும் நல்ல ஆவிக்குரிய திருமணம் பண்ணி வைத்து என்னுடைய கடமை நிறைவேற்றினேன். ஒரு மனுஷன் போய் நான் கையேந்தி பணம் வாங்கல, நான் டவுரி கேட்கல. தேவசம் முதல்ல கையை உயர்த்தி நான் சொல்ல முடியும். என்னுடைய திருமணத்தின் போது நான் அப்படித்தான் தீர்மானம் பண்ணினேன். அதே தீர்மானத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தேன், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். பணம் அல்ல வாழ்க்கை, வாழ்க்கைக்கு தேவை பணம், அது கர்த்தர் தருவார். ஏதோ அவனுக்கு அடிமையாகிவிடக் கூடாது. நிறைய பேசிட்டே போல. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இனி நீ அடிமையாயிராமல், என்ன போட்டிருக்கு பாருங்க, ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனேயானால், நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். மாதிரி அடிமை இல்லாம நீ பிள்ளை. எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு தான். பிதாக்களின் சுதந்திரம் யாருக்கு? பிள்ளைகளுக்கு. அவர் நம்முடைய தகப்பன். எப்ப பிள்ளைகளா மாறணும்? யோவான் 1:12, John chapter 1 verse 12. அவர் நாமத்து நிமித்தம் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பிள்ளைகளோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகிற பாக்கியத்தை அவர் தந்தார். என்னைக்கு இயேசு தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னிலிருந்து நீங்கள் பிள்ளைகள். அவர்தான் உலகத்தை படைத்தவர். எல்லா நன்மையும் இருக்கிறது, அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். நம்முடைய தேவன் வறுமையின் தேவன் அல்ல, அவர் தாரித்திரத்தின் தேவன் அல்ல. தேவை அறிந்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற கர்த்தர். சொல்லுங்களேன்.
நான் ஊழியத்து வந்த போது ஒரு 36 வருஷத்துக்கு முந்தைய எனக்கு ஒரு சைக்கிள் தேவைப்படுச்சு. அன்னைக்கு சொந்த சைக்கிள் இல்ல, சொந்த சைக்கிளை கத்திருந்தார். மன திருப்தியா இருந்தேன். அதுல பல 1000 கிலோமீட்டர் ஓடினேன். ஒரு சின்ன மொஃபட் தந்தார், அதுலயும் நல்லா ஓடினேன், திருப்தியா இருந்தேன். அடுத்த ஒரு வாகனத்தை தந்தார், அதுலயும் திருப்தியா இருந்தேன். அதுல ஒரு பெரிய புல்லட் தந்தார், அதுலயும் திருப்தியா இருந்தேன். ஏன்னா அன்னைக்கு நான் என்ன கண்டேன் என் வாழ்க்கையிலனா, எனக்கு என்ன தேவையோ தேவை அறிந்து அவர் செய்கிறார். இப்போ ஒரு சில முறைகள் பல வாகனங்களை கார் வாங்க வைக்கார், இல்ல தேவை அறிந்து. சில நினைச்சிட்டு பாஸ்டர் தங்க மாட்டார, போயிட்டு வருவாரா, சொல்லட்டுமா, ஊழியத்துக்காக போயிட்டு வரேன். நீ காலையில 4:30 மணிக்கு 4:45 எழும்பி காலையில சபையில ஆராதனை நடத்தி, இன்னைக்கு எங்க சபையில பார்வை இல்லாதவங்களுக்கு கூட்டம் வைப்பேன். 70 பேர் மாதந்தோறும் வருவாங்க. அவங்களுக்கு அரிசி எல்லாம் வாங்கி இலவசமா கொடுத்து, காய்கறி எல்லாம் காலையில போய் வாங்கி அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுதான் வந்தேன். அப்போ தேவை அறிந்து எனக்கு அந்த வாகனத்தை கொடுத்திருக்கிறார். என் பிள்ளை அந்த ஊழியத்தை செய்யணும். உங்களுக்கு என்ன தேவையோ அந்தந்த நேரத்தில் எல்லாவற்றையும் அவர் செய்வார். எத்தனை சித்தமான நாளைக்கு காலை கூட போய் 2 ஆராதனை முடிச்சுட்டு 3வது ஆராதனைக்கு நான் உங்களுக்கு வருவேன். அப்ப ஆண்டவருக்கு தெரியும் இந்த நேரத்தில் இவனுக்கு இது தேவை, கவனிங்க. இந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு இது தேவை, கவனிங்க. உங்களோட தேவை அறிந்தவர் செய்கிறவர். நான் சைக்கிள் ஓட்டின போது முறுமுறுத்ததில்லை, நான் பைக் ஓட்டின போது முறுமுறுத்ததில்லை, கார் ஓட்டின போது முறுமுறுப்பதில்லை. ஏன் தெரியுமா? எல்லாவற்றையும் அவர் தேவையான நேரத்தில் அவர் செய்கிறார். எனக்கு என்ன தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம என்னுக்கும் அடிமையா மாறக்கூடாது. 3வது கானானிய ஸ்திரீ என்றால் என்ன? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். இதுதான் நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அவர்கள் பார்வோன் சமூகத்தினின்று துரத்தி விடப்பட்டார்கள். நீங்க கானானியரை பத்தி படிச்சீங்கன்னா 7 ஜாதிகள், இஸ்ரவேலுக்கு விரோதமான 7 ஜாதிகள். அது ஒரு ஜாதி கானானி ஜாதி. அவர்கள் பலத்த ஜாதி. அவர்களை துரத்தினார் என்று வாசிக்கிறோம். எப்படி அன்னைக்கு பார்வோன் அவன் மோசேயை துரத்தி விட்டானோ, அதுபோல ஆண்டவர் இந்த கானானிய ஜாதியை தேவ ஜனங்களுக்காக துரத்தி விட்டார். கானானியர்கள் என்றால் துரத்தி விடப்பட்ட கூட்டம். சொல்லுங்க, இல்ல சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்கம்மா. கானானியர்கள் யாருமா? துரத்தி விடப்பட்ட கூட்டம். 430 வருஷங்கள் அவன் நினைச்சாங்க நல்ல பழங்கள் கிடைக்கும், அத்திப்பழம் உண்டு, மாதுளம்பழம் உண்டு, நல்ல திராட்சை உண்டு, ஒலிவ மரம் உண்டு, சாப்பிட்டு ஜம்முன்னு இருக்கலாம் நினைச்சாங்க. ஏமா கிட்டத்தட்ட 450 வருஷம் எத்தனை தலைமுறைன்னு தெரியல, தலைமுறை அனுபவிச்சதை விட்டு துரத்தி விடப்பட்டாங்க. ஒருவேளை குடும்பத்தால் துரத்தி விடப்பட்டிருக்கலாம், ஒரு சமுதாயத்தால் துரத்தி விடப்பட்டிருக்கலாம், ஒரு சொத்தெல்லாம் பறித்து கொண்டு, உன் வீட்டை பறித்து கொண்டு யாராலேயே துரத்தி விடப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உன் விருப்பத்தின்படி நான் உனக்கு செய்ய போகிறேன். கானானி கூட்டம் யார் தெரியுமா? துரத்தி விடப்பட்டவர்கள், துரத்தி விடப்பட்ட ஜாதி. ஆண்டவருக்கு பலத்த ஜாதிகள். உன்னை பார்க்கலும் பலத்த ஜாதி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். துரத்தி விடப்பட்ட கூட்டம், நிற்க முடியாமல் துரத்தி விடப்பட்ட கூட்டம், நிலை நிற்க முடியாமல் துரத்தி விடப்பட்ட கூட்டம். ஏமா சொந்த பந்தங்களுக்கு துரத்தி விட்டாங்களே, கர்த்தருனை சேர்த்து கொண்டாரு, என்ன கெட்டு போனா? இன்னைக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கிறாய். எல்லாத்தையும் சொல்லுங்க, நேரம் இல்லை. என் தகப்பனாருடைய குடும்பங்கள் தகப்பனாரை அற்பமா எண்ணி துரத்தி விட்டார்கள். சொத்து இடமில்லை. தகப்பனார் மைண்ட் பண்ணவே இல்லை. கர்த்தர் ஊழியத்தை செய்தார். இன்னைக்கு நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். எல்லா குடும்பங்களை பார்க்கலும் எங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். துரத்தி விடும்போது நேசிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லிவிட்டார், என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கானானிய ஸ்திரீ என்றால் யார்? துரத்தி விடப்பட்ட தலைமுறை, சாபத்தை சுமந்த தலைமுறை, அடிமைகளுக்கு அடிமை. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்கள். சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Glory be to God. சகரியா 14:21. அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள, அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும். சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கும். கவனிங்க, எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கும். பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளில் எடுத்து, பலியிடுகிற யாவரும் அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள். அந்நாள் முதல், நல்ல கவனிங்க, அந்த நாள் முதற்கொண்டு சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில், சேனைகளின் கர்த்தரின் ஆலயத்தில் யாதொரு கானானியனும் இருப்பது இல்லை. 12 கோத்திரத்தார் வந்து சாப்பிடலாம், 12 கோத்திரத்தார் பலி செலுத்தலாம், ஆனா கானானிக்கு இடம் இல்லை.
அங்கீகாரம் இல்லாதவன், தேவ சமூகத்தில் நிற்க முடியாதவன். அதுதான் இயேசுநாதரே சொன்னார் தெரியுமா, பிள்ளைகளின் அப்பத்திரத்துக்கு நாய்க்கு போட முடியாது. நான் காணாமல் போன இஸ்ரவேல் நாட்டுக்கு வந்தேன். கொஞ்ச நேரம் இயேசு பதிலே சொல்ல தெரியுமா, சீசர்கள் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அவன் நம்மளை பின்தொடராளே, அவனுக்கு ஏதாவது சொல்லப்படாதா? வா, யாதொரு கானானின் வந்த நாள் முதற்கொண்டு தேவ சமூகத்தில் நிற்க முடியாது. தேவ சமூகத்தில் நிற்க தகுதியற்றவர்கள், தேவ சமூகத்தில் நிற்க அங்கீகாரம் இல்லாதவர்கள். ஆமா, இவளும் சர்ச்சைக்கு போக வேண்டியதான், இவனும் சர்ச்சைக்கு போக வேண்டியதான். ஒரு காலத்தில் அங்கீகாரம் இல்லம்மா, ஆனா அங்கீகாரம் இல்லாத ஒரு சகோதரி இயேசுவை கூப்பிட்ட போது இயேசு சொன்னார், நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது. யார் உங்களை அங்கீகரித்தாலும் யார் அங்கீகரிக்காட்டாலும் பரவாயில்ல, உங்களை அங்கீகரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அடி பாடிடலாமா? பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவியோடி வா, தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவியோடி வா, தந்தை இயேசுவை. நல்ல கைத்தட்டி பாடுமா. தந்தை இயேசுவை சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாததே. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாததே. இயேசு கிறிஸ்துவின். Thank you. Hallelujah. அந்த நாள் முதற்கொண்டு யாதொரு கானானினும் தேவ சமூகத்தில் நிற்க முடியாது. இவ்வளவு வேதனையான அனுபவம் பாத்தீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புறக்கணிக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, சாபம் நிறைந்த தலைமுறை, அடிமைத்தனம் நிறைந்த தலைமுறை, துரத்தி விடப்பட்ட சந்ததி, அல்லேலூயா, அங்கீகாரம் இல்லாத சந்ததி. ஆனால் இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு காரியத்தை கூட சொல்லட்டுமா? நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஜட்ஜஸ் சாப்டர் 4 verse 23. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். தேவன் அந்நாளிலே கானானின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். ராஜாவுக்கு முன்னால தாழ்த்தல, கானானின் ராஜாவை யாருக்கு முன்னால தாழ்த்தினார்? இஸ்ரவேலுடைய சாதாரண மக்களுக்கு முன்னால தாழ்த்தினார். ஒரு ராஜாவுக்கு முன்னால தாழ்ந்துட்டா பிரச்சனை இல்லை, ஒரு பெரியவனுக்கு முன்னால தாழ்ந்து போயிட்டா தப்பு இல்ல. ஒரு ராஜா சாதாரணமான இஸ்ரவேலுக்கு முன்பாக அவன் தாழ்த்தப்படுகிறான். நிமிர்ந்து நிற்க முடியாத ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள். யோசிச்சு பாருங்க. சாதாரணமா சொல்லுவான், ராஜா எனக்கு நான் சொல்ல உட்காருமா எழும்புவான். எப்படி இருக்கும்? தாழ்த்தப்பட்ட தலைமுறை. எங்கு தாழ்த்தப்பட்டீர்கள்? யாரால் தாழ்த்தப்பட்டீர்கள்? காலங்கள் வருகிறது, எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல உங்கள் தலையை நிமிர்த்த பண்ண இயேசு வரப்போகிறார். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்துணையான பலன் வரும். சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் தேவன் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். Hallelujah. Glory to God. Glory be to God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பேசிட்டே போல யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடு என் உடன்படிக்கையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, பரதேசியா தங்கின கானான் தேசத்தை தருவேங்கிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன? அங்க 7 ஜாதி இருக்கு, அதுல ஒண்ணு கானான் ஜாதி. அப்படின்னு சுதந்திரத்தை இழந்த கூட்டம்,
அனுபவித்த சுதந்திரத்தை இழந்த தலைமுறை. ஆண்டவர் அதை இஸ்ரவேல் கொடுக்க போகிறார். இஸ்ரவேல் அதை பங்கிட போகிறார்கள். கானானியரை துரத்த போகிறார்கள். தேவனை துரத்தி விட போகிறார். இஸ்ரவேல் அதை ஜெயிக்க போகிறார்கள். சுதந்திரத்தை இழந்த கூட்டம். பேசிட்டே போல அல்ல கவனிங்க. நிறைய பேர் கண்ணீர் குடிக்கிறத பார்த்திருக்கிறேன். என் தகப்பனாருடைய சுதந்திரத்தை இழந்துட்டேன். என் தாத்தா பாட்டி சுதந்திரத்தை இழந்துட்டேன். ஒரு காலத்துக்கு எவ்வளவு வசதி படைத்தவர்கள் தெரியுமா? எங்கள் கண்களுக்கு முன்பாக யாரோ வாழ்ந்திருக்காங்க. நாங்க தாழ்த்தப்பட்டு போயிட்டோம். சுதந்திரத்தை இழந்துட்டோம். இழந்ததுக்கு கர்த்தர் தரப்போகிறார். இயேசு எதுக்கு உலகத்துக்கு வந்தார் தெரியுமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்திருக்கிறார். இழந்ததை கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தரப்போகிறார். ஆதாம் இழந்த பரிசுத்தத்தை, ஆதாம் மூலம் இழந்த பரிசுத்தத்தை ஹல்லேலூயா இயேசு பிந்தினாதமாக இயேசு மூலம் கர்த்தர் நமக்கு தந்தார். ஆதாம் இழந்த தேவ ஐக்கியத்தை மறுபடியும் கர்த்தர் நமக்கு தந்தார். ஆமென். ஆதாம் ஏவாளும் தேவ தோட்டத்தை இழந்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் பிந்தினாதமாக இயேசு மூலமாய் சபையாகி தோட்டத்தை தந்திருக்கிறார். அவர் இந்த தோட்டத்திலே பாய்கிற 4-6 தண்ணீரை இழந்தார்கள். இன்னைக்கு ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அவர்கள் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் புசிப்பை இழந்தார்கள். ஆனால் நித்திய ஜீவனை தருகிற அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற நல்ல பாக்கியத்தை அவர் நமக்கு தந்தார். அல்லேலூயா. ஆமென். ஆதாமுக்கு முள்ளும் குறுக்கும் சாபமாய் மாறிற்று. ஆனால் இயேசுவின் தலையில் வைக்கப்பட்ட முள்ளால், அந்த இரத்தத்தினால் நம்முடைய சாபம் ஆசீர்வாதமாய் மாறிவிட்டது. சுதந்திரத்தை இழந்த கூட்டம். யோசிச்சு பாருங்க. இது அந்த கானானிய தலைமுறை. இது அந்த கானானிய சந்ததி. அங்கீகாரம் இல்லாதவள், சுதந்திரத்தை இழந்தவள். நான் வாசித்த அந்த 22 வசனத்தில் பார்த்தால் மத்தேயு 15:22 அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். பிசாசு வேதனைப்படுத்துகிறவன், பிசாசு தலைமுறைகளை வேதனைப்படுத்துகிறவன், பிசாசு தலைமுறைகளை அழிக்க பார்க்கிறவன். அல்லேலூயா. ஏமா ஒரு பிள்ளை பல வருஷமா சோக்கேடா கிடக்கு, நீங்க ஊரா சுத்த முடியுமா? பிள்ளை படுக்கையில் ஆயிட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு ஊரா சுத்துவீங்களா? நல்ல சாப்பிடுவீங்களா? சாப்பிட்டு சாப்பிடாம அழுதாமையோ? என் பிள்ளைக்கு இப்படி ஆயிட்டு சோர்ந்துட மாட்டோம். கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். பிசாசின் வேதனை இயேசு உலகத்தை எதற்கு வந்தார் தெரியுமா? பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தெய்வகுமாரன் வெளிப்பட்டார். கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வா, பிசாசின் போராட்டமா இயேசுவே என்று சொல். ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற பிசாசின் போராட்டத்தை அவர் அழிக்க போகிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தெய்வகுமாரன் வெளிப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது இவளுடைய நிலைமை. நிறைய பேசலாம், போதும். இந்த கானானிய பெண்ணுடைய நிலைமை என்ன? அவள் சபிக்கப்பட்ட தலைமுறை, அடிமையின் தலைமுறை, துரத்திவிடப்பட்ட கூட்டம், சுதந்திரத்தை இழந்துவிட்ட கூட்டம், அங்கீகாரம் இல்லாத ஒரு கூட்டம், யாருக்கு முன்னாலேயோ தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைமை, பிசாசின் போராட்டம். அவள் இயேசுவை சந்தித்தாள், இயேசு அவளை சந்திக்கிறார். இது கர்த்தர்களை சந்திக்கிற நேரம். அவள் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு சம்பவம் வாழ்வில் நடக்கும் என்று. ஒருவேளை கேள்விப்பட்டிருப்பாள், இயேசு அற்புதங்களை செய்கிறார், இயேசு வியாதியை குணமாக்குறார் கேள்விப்பட்டு அவள் வாழ்வில் வந்தபோது இயேசு சொன்னார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டீர்கள்? ஒரு வார்த்தை சொன்னேன். அவள் யார்? கானானிய ஸ்திரீ. யாரை பார்த்து சொன்னார்? கானானிய ஸ்திரீ. ஒருவேளை கானானிய ஸ்திரீயை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதோ? இங்க உங்க இருதயத்தை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், உங்கள் மன விருப்பத்தை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்கிற ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஒரு 5 அல்லது 10 நிமிடங்கள் அடுத்த மறுபகுதியை சொல்லி அவள் மன விருப்பம் நிறைவேற அவள் என்ன செய்தாள் என்று சொல்லி நான் ஜெபத்துக்கு நேரம் உங்களை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இது கானானிய ஸ்திரீயினுடைய வாழ்க்கை, இது கானானுடைய தலைமுறையின் சரித்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்பிமார் கவனிப்பா. தம்பிமார் listen to me. listen. okay, listen to me. இன்னைக்கு கவனிக்க அன்போடு கேட்கிறேன். நீங்கள் வாசியுங்கள். ஓகே, ஒரு 7 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பைபிள்ல 8100 வாக்குத்தத்தங்கள் உண்டு.
வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்குள்ள தவறான உபதேசம் என்ன தெரியுமா? நீ எப்படி இருந்தாலும் ஆசீர்வதிப்பார் கிடையாது. அத்தனை ஆசீர்வாதம் நிபந்தனைக்கு உட்பட்டது. அல்லேலூயா. கண்டிஷன் இல்லாமல் வாக்குத்தத்தம் இல்லை, கண்டிஷன் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. இவள் கானாரி ஸ்திரீ, சமுதாயத்தின் அங்கீகாரம் இல்லாதவள், தாழ்த்தப்பட்ட குடும்பம் உண்மைதான். ஆனால் இயேசு இவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய காரணம் என்ன? அன்று வாழ்ந்த எல்லாரும் பைபிளை இடம் பெற்றார்களா? இல்லையே. 2000 வருஷத்துக்கு முந்தைய நடந்த இந்த சம்பவத்தை இன்னைக்கு இங்கே பேசுகிறேன். உலகத்தில் எத்தனை நாட்டில் பரிசுத்தவான்கள் பிரசங்கிக்கிறார்களோ எனக்கு தெரியாது. சரித்திரத்தில் இடம்பெற போகிறீர்கள். உங்கள் சாட்சி சரித்திரத்தில் இடம்பெற போகிறது. Glory be to God. Praise the Lord. என்ன காரணம்? அவள் மனவிருப்பம் நிறைவேற காரணம் என்ன? ஒன்று தியானிக்கலாம். 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானி ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறான்னு கூப்பிட்டார். 28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயவன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். போதும். நம்பர் 1, மாற்றத்தை விரும்பியவள். எல்லாரும் சொல்லுங்கள், வாதரந்து எல்லாரும் சொல்லுங்க, மாற்றத்தை விரும்பணும். விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னார். மாற்றத்தை விரும்பினவள். என் பிள்ளை விடுவிக்கப்படாதா? உங்களுக்கு ஒரு விருப்பம் தேவை, என் குடும்பம் ரட்சிக்கப்படாதா? என் குடும்ப சாபம் மாறாதா? ஹல்லேலூயா. மாற்றத்தை விரும்புங்கள். அவனை விரும்பணும். ஹல்லேலூயா. இயேசுநாதர் கேட்டார் தெரியுமா? சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உங்க விருப்பத்தை அவர் அறிய விரும்புகிறார். உங்க விருப்பத்தை அவர் அறிய விரும்புகிறார். சுகமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? உங்க விருப்பத்தை அவர் அறிய விரும்புகிறார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மகிமை அவர்களே சொல்லுங்கள். உங்க விருப்பத்தை தேவன் அறிய விரும்புகிறார். மாற்றத்தை விரும்பியவள். யோபு 14:14 இருக்கு தெரியுமா? யோபு வாழ்க்கையில பிசாசு போராட்டம், பிள்ளைகளின் மரணம், மனைவியின் மரணம், மனைவியினுடைய வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், வேலைக்காரன் மரணம், பொருளாதார நஷ்டம், மேல இருந்து கீழே பார்த்தா கஷ்டம், வியாதி. யோபு 14:14 வாசிப்போமா? மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளுக்கெல்லாம் நான் காத்திருக்கிறேன். யோபுக்கு ஒரு விருப்பம், எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும். முன்னலமை பார்க்கல் பின்னலமை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் யோபுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் கர்த்தர் யோபின் வாழ்விலே மாறுதலை தந்த கர்த்தர் உங்கள் வாழ்விலே மாறுதலை தரப்போகிறார். Glory be to God. Praise the Lord. Shata bakara tudi bidaka shidabalaga tudaraba tuda badaka tuda. மாறுதலை விரும்பியவள் யோபு சொல்லுகிறார், எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும். பைபிளை 2 வார்த்தையில முடிச்சிடலாம். பைபிளை 2 வார்த்தையில நான் எண்ணி பார்த்தேன். 1 ஆறுதல், என்ன 1 மாறுதல். வேதம் போதிக்கிறது 2 சத்தியம், 1 ஆறுதல், என்னோட மாறுதல். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? யாருடைய வாழ்க்கையில மாறுதல் வருமோ அவருடைய வாழ்க்கையில ஆறுதல் வரும். Glory to God. மாற்றுகிற கர்த்தர் எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும். என் பிசாசின் போராட்டத்தில் எப்பொழுது மாறுதல் வரும். என் பிள்ளைகளின் வாழ்வில் எப்பொழுது மாறுதல் வரும். என் மனைவி வாழ்க்கையில எப்பொழுது மாறுதல் வரும். ஹல்லேலூயா. ஒரு மாறுதலை விரும்பியவள், மாற்றத்தை விரும்பியவள். நம்பர் 2, 15, 22, 25. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என்ன சொன்னா? லார்ட், தாவீதின் குமாரனே, the son of David, எனக்கு இறங்கும். அவ காலத்துல பைபிள் இருந்துச்சா? புதிய ஏற்பாடு இருந்துச்சா? சத்தியம் இருந்துச்சா? நிருபம் இருந்துச்சா? இல்ல. ஆனா தோரா இருந்துச்சு, நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்தது. அவள் எதை அறிந்து வைத்திருந்தாள் தெரியுமா? கானானிய பெண் தான். ஆனால் இயேசுவை அறிந்து வைத்திருந்தாள். அவர் ஆண்டவர், His Lord, the son of David. அவள் மனவிருப்பம் நிறைவேற காரணம் என்ன தெரியுமா? மாற்றுகிறவரை அறிந்தவள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் பாடலாம், பிள்ளைகள் பாடலாம், நாம் பிரசங்கம் பண்ணலாம், பாஸ்டர் பிரசங்கம் பண்ண, நாங்கெல்லாம் வேலைக்காரர்கள். நாங்க இயேசுநாதர் அடையாளம் காட்டுகிறோம். யோவான் காட்டினது மாதிரி அடையாளம் காட்டுகிறோம். மாற்றுகிறது நாங்கள் அல்ல, மாற்றுகிறவர் கர்த்தர். அறியணும். அதுக்குதான் அந்த கூட்டம். நம்ம அறிஞ்சது போதாது. பேதுரு எழுதும்போது எழுதுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் என்ன செய்யுங்கள்? வளருங்கள். நம்முடைய மூளை அறிவில் அறிந்தது போதாது, இன்னும் அறியணும்னு கர்த்தர் விரும்புகிறார்.
மாற்றுகிறவரை அறிந்தவள். கண்ணு தெரியல, ஆனா கூப்பிட்டான் தெரியுமா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். புதிய ஏற்பாடு இப்படி ஆரம்பிக்கிறது. மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இயேசு தாவீதின் குமாரனாய் அறியப்பட்டார். ஏசாயால வாசிக்கிறோம், ஈசாயின் அடிமரத்திலிருந்து துளி தோண்டி அது வேரிலிருந்து கிளை எழும்பி செழிக்கும். ஈசாயின் அடிமரம் தாவீது, தாவீதின் சந்ததியாய் இயேசு வெளிப்பட்டார். கர்த்தர் அறியணும். நம்ம சொல்லு, கர்த்தர் என்ன செய்யணும்? அறிந்த விதம் போதாது. நம்ம மக்கள் அறிஞ்ச விதம் எப்படி தெரியுமா? டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ், அதுக்கப்புறம் 8 நாள் கழிச்சு சொல்லுங்க வருஷம், அதுக்கப்புறம் 2-3 மாசம் கழிச்சு ஈஸ்டர். தோத்திரம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸுக்கு போட சீரியலை கொஞ்சம் ஒரு வருஷம் கட் பண்ணிட்டு வட இந்தியாவுக்கு அனுப்பி கொடுத்தா ஒரு 1000 சர்ச்சை கட்டலாம். இவளுக்கு பெருமை. இவ டவர்ல சீரியல் போட்டாவலாம். கொஞ்சம் சர்ச்சை டவர்ல சீரியல் போட்டு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டா? வா அங்க மார்த்தாண்டா எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பளிச்சு 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 வெட்டும். 2 கோடி ரூபாய்க்கு சீரியல் போட்டால. அங்க அங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பாத்தீங்களா குடில் கட்டுவாங்க. குடில் கட்டி எந்த குடில் பெருசுன்னு பார்த்து அவங்களுக்கு பிரைஸ். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், நீ கட்டின குடில பார்த்து எத்தனை பேர் குடிய விட்டான்? நீ கிறிஸ்துமஸ் குடில் கட்டி வச்சியே, இந்த குடில பார்த்து எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டான்? தேசமே மனம் திரும்பு. நீ அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற பண்டிகைகளை கர்த்தர் பகைத்து வெறுக்கிறார். இல்லங்க தர்கீலா எழுப்புதல் வருது, வரட்டும். கையை வருத்தி ஆண்டு மகிமை அல்லையிலே சொல்லுங்க. சிலர் வருஷத்திலே 3 நேரம் தான் கோயிலுக்கு போவான். ஆனா கிறிஸ்தவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, கேட்டீங்களா, பேதுரு, ராயப்பரு, சின்னப்பரு, அரளப்பரு, முடியப்பரு, யாகப்பரு வருஷத்துல 3 நேரம் கோயிலுக்கு போவான். ஒன்னு கிறிஸ்துமஸுக்கு, அதுக்கு பிறகு வருஷவரப்புக்கு, அதுக்கு பிறகு ஈஸ்டருக்கு, அதுக்கு பிறகு சில நேரம் எலெக்ஷன் வந்தா சண்டை போட்டு மண்டை உடைக்க நாரதருக்கு போவான். இவன் கொள்ளான். இவனுக்கு சொக்கார ஒருத்தன் இருக்கான். அவன் வாழ்க்கையில 3 நேரம் தான் கோயிலுக்கு போவான். ஆனா 3 நேரம் அவனுக்கு உணர்வே கிடையாது. ஒண்ணு பிறந்த கொஞ்ச நாள்ல அவங்க அம்மா துணியில சுத்தி கொண்டு போனா, எதுக்கு? ஞானசானத்துக்கு. அப்படி ஒரு ஞானசானம் கிடையாது. தெளிப்பு ஞானசானம் பைபிள்ல இல்ல, குழந்தை ஞானசானம் பைபிள்ல இல்ல. மனம் திரும்பி பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்கு கண்டு மூழ்கி ஞானசானம் எடுக்கணும். இவரு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தண்ணியில தலையில தண்ணி தெளிச்சாரு. பிள்ளைக்கு ஈர்னு அழுதுச்சு. ஜலதோஷம் என்னைக்கு தீந்தோ தெரியாது. போட்டு அதங்க போட்டு இது ஒரு தடவை வந்தது கோயிலுக்கு. பயல அதுக்கப்புறம் ஒரு நாள் கோயில்ல காணாது. ஏன்னா தள்ளையும் தாப்புன்னு வரமா வந்தா பையன் கோயிலுக்கு வருவான். அதுக்கு பிறகு எப்போ வருவோம்னா, பிறகு கல்யாணத்துக்கு எல்லாம் பார்த்து சீட்டு கொடுத்து எல்லாம் நல்ல ஸ்கார்பியோ கார்லயோ நல்ல இனோவால தூக்கி வச்சு மாலை போட்டு கொண்டு வருவாங்க. 2வது நாள் வந்தான். அன்னைக்கு உணர்வே இருக்காது. கெட்டு எப்போ முடியும் வீட்டுக்கு போலான் இருந்தான். என்ன பிரசங்கன்னு அவனுக்கு கேட்க தெரியும். பிறகு 3வது நாள் ஒருக்கா வருவான். உங்க ஊர் கதை எனக்கு தெரியல, எங்க ஊர் கதையை பேசுறேன். 3வது நாள் கோயிலுக்கு வருவான். அது என்னைக்கு தெரியுமா? ஆமா, மூச்சோட மறந்துடுவான். அது பிறகு எடுத்து இருக்கிற பள்ளியாடியில இருந்து ஒரு 6 அடி சூட்கேஸ் வாங்கி உள்ள வச்சு அவனை தள்ளிட்டு வரணும். இங்க கோயிலுக்கு கொண்டு வரணுமா? எங்க ஊர்ல கோயில்ல மண்டபத்தில் வைப்பாங்க. அன்னைக்கு பயல உள்ள கூட்டு போறது இல்ல. 3 நேரம் தான். 3 நேரம் உணர்வு கிடையாது. சிலருக்கு இயேசுநாதர் பிறந்தாலும் குடி, செத்தாலும் குடி. குடிகாரரே, நீ கிறிஸ்தவன் என்று சொல்ல தகுதியற்றவன். எனக்கு அந்த காலத்துல ஒரு நண்பர், அவர் வீடு கடற்கரை பக்கம். அவர் சொன்னார், பல வருஷத்துக்கு முந்தி ஈஸ்டரை ஒட்டி இந்த குட் ஃப்ரைடே வரும்ல, அப்போ கடல் தொழிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப பக்தி பரவசமா இருப்பாங்க. ஏன்னா துக்க வாரம். பெரிய வெள்ளிக்கிழமை ஒருத்தர் பயங்கர குடிச்சிட்டு அப்படி தள்ளிட்டு போறான். ஒரு பயிலும் அசைக்க முடியாது, துத்து துத்துன்னு இருக்காரு. இவர் கேட்டாராம், பேர் குருசுமுத்து. ஓய் குருசுமுத்து, எதுக்குவே குடிச்சாரு? அது கவலையில குடிச்சரே. என்ன கவலை? சேசநாதரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களே. இவர் குருசுமுத்து குடி, ஏன்னா அவரை சிலுவையில் அரைஞ்சாச்சு. மானங்கட்ட கிறிஸ்தவனே, மனம் திரும்பு. சனிக்கிழமை பயங்கர குடி. ஓய் இன்னைக்கு எதுவே குடிச்சாரு? அது கவலையில குடிச்சனே. என்ன போய் கவலை? அது சேசுநாதரை அடக்கம் பண்ணிட்டாவளே. வெள்ளிக்கிழமை செத்தது குடி, சனிக்கிழமை அடக்கம் பண்ணது குடி. ஞாயிற்றுக்கிழமை காலையில மட்டன் கடையில நான் உங்க ஊர்ல காலையில பார்த்தேன். நாளைக்காக இப்பமே கட்டி தொங்க போட்டாச்சு. அல்லேலூயா, வாழ்க. அப்போ எல்லாம் உரிச்சு நாளைக்காக இப்பமே தொங்க போட்டாச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில மட்டன் கடையில நிற்க முடியாம அவர் அங்க போறாரு, முன்னால போறாரு, வேஸ்டி பின்னால வருது. இந்த லட்சணம்
ஒரு பயல அசைக்க முடியாது. ஓய் குடிசும்போது இன்னைக்கு எதுக்கு போய் குடிச்சாரு? அது சந்தோஷத்துல குடிச்சாரு. என்ன போய் சந்தோஷம்? சேசநாதர் உயிரோட எழும்பிட்டாரே. வெள்ளிக்கிழமை செத்தது குடி, ஞாயிற்றுக்கிழமை அடக்கத்து குடி, சனிக்கிழமை அடக்கத்து குடி, ஞாயிற்றுக்கிழமை மானகட்ட கிறிஸ்தவன், செத்த கிறிஸ்தவன். மதுபான வெறி கொள்ளாமல் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை அறியவில்லை, ஜனங்கள் இன்னும் கர்த்தரை அறியவில்லை. பண்டிகை கிறிஸ்தவனாய் வாழ்ந்தது போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த கலாச்சாரம் உள்ள வந்து தெரியல. பிசாசு எப்படி உள்ள பக்க வழியா உள்ள வந்துரும். இப்ப எல்லாம் கேரல் சர்வீஸ். என்ன கேரல் சர்வீஸ்? எங்க பைபிள்ல இருக்கு? ஒரு கோமாளி போட்டு கிறிஸ்துமஸ் தாத்தாவா, அது எங்க இருக்கு? பேந்த மாதிரி ஒரு இது வச்சு வெக்க இல்லாம பிச்சை எடுக்கிறதுக்கு, கிறிஸ்தவனுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறதுதான் இந்த கேரல் சர்வீஸ். கேவலம் அல்ல? துணி உண்டானாலும் அரசாங்கத்தில் அனுமதி வாங்கி கிறிஸ்துமஸ் அன்றைக்கு 4 சந்தியில நின்று ட்ரம் அடிச்சு சுவிசா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? பைபிள்ல இல்லாத ஒன்றை செய்ய யாருக்கும் அனுமதி இல்லை. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள்ல இல்லையே, இல்லாத ஏன் செய்யணும்? நாங்க என் கண்ணால பார்த்து கேரள சர்வீஸ் போகும்போது நான் ஊழியத்து போயிட்டு லேட்டா வந்தேன். ஒரு குறிப்பிட்ட திருச்சபை பேரை சொல்ல விரும்பல. லேசா எட்டி பார்த்தேன். யாருன்னு எனக்கு ஃப்ரெண்டு பின்னால போறான். முன்னால கேரள சர்வீஸ் போய் பின்னால ஸ்மோக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். என்ன அறிவிக்க போறான்? கேரள சர்வீஸ் போய் என்ன அறிவிப்பாங்க? இன்னும் உங்களுக்காக தாவீது ஊர்ல இயேசு பிறந்திருக்கிறார். பின்னால கொள்ளிவாய் சர்ப்பம் கதை கொள்ளாமா? ஒரு நாள் அப்படித்தான் எங்க ஊர்ல கேரள சர்வீஸ். அது ஒரு திருச்சபை. எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுக்கு பையன், அவன் அண்ணன் ரட்சிக்கப்பட்டவன், என் கூட ஊழியத்துக்குலாம் வருவான். அவன் நல்ல வெள்ளாடி பார்ட்டி, அவன் நல்ல தண்ணி அடிச்சுட்டு அவன் தான் கமாண்ட் பண்றது. வண்டியில போறாங்க, என் தலையை பார்த்துட்டான். பார்த்த உடனே பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜ் ஹாப்பி கிறிஸ்மஸ். நிக்க முடியல, பையன் கீழே வந்துருவான் உங்களுக்கு. இதான் இவங்க கேரல் சர்வீஸ். தேவனை அறியவில்லை, தேசம் அறியவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதியை வரப்போகிறார். அவர் மணவாளனாய் வரப்போகிறார். மணவாட்டி சபையை சேர்த்துக்குள்ள வரப்போகிறார். தேவனை அறிந்த விதம் போதாது, என்ன அறியுங்கள். இவள் மன விருப்பத்தின்படி கர்த்தர் செய்ய காரணம் என்ன தெரியுமா? தேவனை அறிந்தவள், தேவனை அறிந்தவள். மூன்றாவது அந்த 5:22 மறுபடியும் வாசிக்கும் போது, அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ அவரிடத்தில் வந்து, யாரிடத்தில் வந்தாள்? ஏமா சொந்தக்காரன் போல கவனிங்கம்மா, ஒரு சிந்தைங்க இருக்கட்டும். சொந்தக்காரத்தில் வரல, நண்பரிடத்தில் வரவில்லை, யாரிடத்தில் வரவில்லை, இயேசுவிடத்தில் வந்தாள். அந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசுவிடத்தில் வந்து, நல்ல கவனிங்கள், அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இயேசுவிடத்தில் வருகிற ஒருவரை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. வியாதியோடு வந்தீர்களோ அவர்களை சுகமாக்க போகிறார். பாவத்தோடு வந்தீர்களோ உங்களை பரிசுத்தமாக்க போகிறார். எப்படி வந்தீர்கள்? ஊருக்கு வெளியாக்கிட்டான் குஷ்ரோகம், சமுதாயத்தில் இருக்க முடியாது. இயேசுவிடத்தில் வந்தார்கள், சுகமாக்கினார். அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. Glory to God. அன்றைக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்கள். அவள் இயேசு மாற்றுகிறவரிடத்தில் வந்தாள். மாற்றத்தை விரும்பியவள், மாற்றுகிறவரை அறிந்தவள், மாற்றுகிறவரிடத்தில் வந்தவள். இன்னைக்கு ஒரு கூட்டம் மந்திரவாதிட்ட போயிருக்குது, ஒரு கூட்டம் சோசியக்காரன் போயிருக்குது, ஒரு கூட்டம் குறி சொல்ற போயிட்டு இருக்குது, ஒரு கூட்டம் காணிட்ட போய் உட்கார்ந்துருக்கு. முடியாது உனக்கு. மாற்றுகிற ஒருவர் அவர் ரட்சகராகிய இயேசு மாத்திரமே. அல்லேலூயா, ஆமென். இயேசுவிடத்தில் வாருங்கள். அந்த 15:22 வாசிக்கும் போது, அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் என்று கூப்பிட்டாள். என்ன எழுதியிருக்கிறது சொல்லுங்கள். என்று வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. என்று கூப்பிட்டாள். கூப்பிட்டாள், சத்தமிட்டு மாற்றுகிறவரை கூப்பிட்டாள். அந்த பார்வையற்ற சகோதரன் தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்ட போது இயேசு என்று அவனை குணமாக்கினார். இந்த ராத்திரி கூப்பிட முடியுமானால் மாற்றுகிறவரை கூப்பிடுங்கள். இயேசுவே என்று கூப்பிடுங்கள். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். பாஸ்டர் அழகா பேசுனாங்க பாத்தீங்களா? எங்கேயாவது குருவி விதைக்குதா? எங்க காக்கா விதைக்குதா? எங்கே அறுக்க போதா? எங்கேயாவது காக்கா இன்னைக்கு நாளை காலையில போனா மட்டன் கிடைச்சாது, இன்னைக்கு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம். காக்கா எங்கேயாவது வாங்கி மட்டனையும் பீஃபையும் ஃப்ரிட்ஜில் வச்சா எல்லாம் இருக்கீங்களா?
அது தெரியும். நம்ம ஆட்களை சமைச்சு வைப்பான், நம்ம தூக்கிட்டு போயிடலாம், அதுக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு தோத்திரம். கூப்பிடுங்கள், கூப்பிடுங்கள். உங்களுடைய கூப்பிட சத்தத்தை அவர் கேட்க விரும்புகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத எட்டாவதுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் ஜெப ஜீவியம். அந்த 23ஆம் வசனம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. 4வது, மாற்றுகிறவரை பின்தொடர்ந்தவள். யாரையோ பின்பற்றி ஏமாந்தது போதும், யாரையோ பின்பற்றி தோத்தது போதும், யாரையோ பின்பற்றி வெட்கப்பட்டது போதும். இயேசுவை பின்பற்றுங்கள். இயேசு சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். இயேசுவை பின்பற்றினால் முடிவிலே நித்திய ஜீவன். இயேசுவை பின்பற்றினால் சமாதானம். இயேசுவை பின்பற்றினால் ரட்சிப்பு. இயேசுவை பின்பற்றினால் விடுதலை. ஹல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுங்கள். நண்பரை பின்பற்றி குடிகாரனாய் போனான், நண்பரை பின்பற்றி விபச்சாரக்காரனாய் போனான், நண்பரை பின்பற்றி அரசியல்வாதியாய் போனான், நண்பரை பற்றி யாரோ பின்பற்றி போனான். இயேசுவை பின்பற்றினால் இந்த உலகத்திலும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். முடிவிலே இயேசு உங்களுக்கு நித்திய ஜீவனை அவர் தருவார். ஆண்டவருக்கு தோத்திரம். நேரம் கருதி அல்லேலூயா. 25. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். மாற்றுகிறவரை பணிந்து கொண்டாள். பணிந்து கொண்டாள்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் worship the Lord, ஆராதித்தாள். ஆராதனைக்குரியவர் இயேசு மாத்திரமே. பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவுள் வேதம் சொல்லுகிறது. கடைசி ஒரு வார்த்தை இயேசு அவளை பார்த்து சொன்னார். 28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். மாற்றுகிறவரை விசுவாசித்தாள். மாற்றுகிறவரை விசுவாசித்தாள். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அவள் கானானி ஸ்திரீக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் தேவன். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் அல்ல, இன்றைக்கும் அவர் கர்த்தர். கண்களை மூடுவோமா, எழுப்பி நிற்போமா, ஜெபம் பண்ணுவோமா. அல்லேலூயா. Glory to God. Glory to God. ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்க விருப்பத்தை அறிந்து அவர் குணமாக்க போகிறார். உங்கள் விருப்பத்தை அறிந்து அவர் குணமாக்க போகிறார். விரும்புகிறதை என்ற கேள்வி அவர் சொல்லிட்டார். உடைய விருப்பம் என்ன? எல்லாரும் எழுப்பி நிற்போமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஷடப கத்துடபல கரஷியா. ஜீசஸ், ஜீசஸ், நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பே. உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். கைத்தடி சேர்ந்து பாடுவோம். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான், எல்லாரும் கைத்தடி பாடுவோம். அழிந்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதும். சுடபகஷகரே. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதுமே. நீ என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ கிருபை. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே, என்னை தொட்டு தூக்கிவிட நீரோ ஓடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே, என்னை தொட்டு தூக்கிவிட நீரோ. சொத்தோ சுகமோ தேவையில்ல, சொந்தம் பந்தம் நாடவில்ல. சொத்தோ சுகமோ தேவையில்ல. என் தேவா, என் ராஜா, உன் கிருபை போதும். இயேசுவே, என் தேவா,
கிருபை உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உணர்ந்து துதிவிடமென கஷிடமலானமா தியானமா. உளையான சேற்றினிலே நான் உணர்ந்து கிடந்தேனே, உன்னதத்தின் தேவா என்னை. நீரோப்புகளோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவன் நீ போதும். நீரோப்புகளோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவன் நீ போதும். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதும். இயேசுவே என் தேவா என் ராஜா என் தேவா கிருபை போதுமே. தேடி வராதிருந்தால் நானோ. ஹல்லேலூயா. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி முந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே, தாங்கி தாங்கி முந்தன் அன்பே என்ன ஆறுகிறே. ஆகிய பொழுதும் ஆராதிப்பேன், அன்பே என்ன ஆறுகிறே. என் தேவா விடுதல் விடுதல் விடுதல். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதும். இயேசு தேவா என் ராஜா உன் கிருபை போதும். இயேசுவே என் தேவா கிருபை போதுமே. தேடி வராதிருந்தா நானோ. கிருபை என்னில் வராதிருந்தா நானோ. சாபங்கள் முறியடிக்கப்படட்டும். கிருபை போதுமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு தெளிவாய் பேசியிருக்கிறார். வேதாகமத்தில் சொன்ன அருமையான சத்தியம் சரித்திரம் அவளுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் கர்த்தர் உங்கள் விருப்பத்தை அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி உங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க போகிறீர்கள்? உங்களுக்கு நிறைய விருப்பம் உண்டு, உங்கள் விருப்பத்தை அவர் நிறைவேற்ற போகிறார். நல்ல எல்லாரும் கையை உயர்த்துங்க. நான் குறிப்பிட்டவங்களை மட்டும் நான் சொல்லல, பரலோகத்திலே நேர கையை உயர்த்தி விருப்பத்தை கத்தட்ட சொல்லுங்க. அன்பு மகளை உன் விருப்பத்தை கத்தட்ட சொல்லு. அன்பு சகோதரா உன் விருப்பத்தை கத்தட்ட சொல்லு. உன் விருப்பத்தின்படி அவர் செய்ய போகிறார். உன் விருப்பத்துக்கு மாறாய் உன் குடும்பத்தில் நடக்காது. உன் விருப்பத்துக்கு மாறாய் உன் வாழ்வில் நடக்காது. கர்த்தருடைய மன விருப்பத்தின்படி அவர் செய்ய போகிறார். Glory be to God. துடா பாலா கபாலாரியா துடா ரபாலாரியா ரபாஷியா ரபா கத்துடா. ஓ ரிபிடி 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 விஷடபலபல பக்கடபலாரியா கரபலாரியா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே மன விருப்பம் நிறைவேறட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையின் மன விருப்பங்கள் நிறைவேறட்டும். பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்த மன விருப்பங்கள் நிறைவேறட்டும். சரீர பலகீனத்தை குறித்த மன விருப்பங்கள் நிறைவேறட்டும். கரம் உயர்த்துற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. நல்ல கையடிச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன்.